என்ன தலைவா என்ன போயிட்டு இருக்கு என்ன நம்ம சினிமாவின் கட்சி வேலையா கலவரங்கள்? சினிமா விட்டுரு. நீங்க தான் அரசியலுக்கு போயிட்டீங்களே. நாட்டை காப்பாற்றணும். இவ்வளவு வேலைகள் இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கு அரசியல் காப்பாத்தணுமா? படியலாம்? நம்ம நாட்டை காப்பாற்றணும். நல்லா போயிட்டு இருக்கு தலைவா. நீங்க தானே காப்பாற்றணும். என்ன புரியல புரியல. நீங்க தான் நாட்டை காப்பாற்றணும். நாட்டை காப்பாத்தணுமா? இந்த சர்க்காஸ்டிக் தானே வேணாம்னு சொல்றது. ஃபர்ஸ்ட் வரோம், அப்புறம் பாத்துக்கலாம். நாட்டை காப்பாத்துறோமா இல்லையான்றது மக்கள் முடிவு பண்ணிட்டோம். நம்மளா எதுக்கு முடிவு பண்ணோம் அது? ஷீல்டோட தான் பேசுவோம். ஷீல்டு போட்டு தான் வந்திருக்கோம். இந்நேரத்துக்கு இவன் அருணாச்சலத்தை சொல்லி தமிழை ரெடி பண்றான்னு சொல்லிட்டு இருப்பீங்க. என்ன கார்த்தி ஓவரா பேசுற தாவைக்கவ? அதான் சொல்றதே இல்ல. நம்ம இருக்கோம், புரியுதா இல்ல? யாரு ரோபின்சன்னா? அவர்லாம் முரட்டு உடன்பிறப்பாச்ச. நீங்களே ஒரு நீங்களே எல்லாருமே இங்க பாருங்க தாவேக்கால இருந்து எல்லாருமே உடம்புறது தானே. எங்க உங்களுக்காக சப்போர்ட் பண்ற எங்களை இது பண்றீங்க. ஏங்க டிஎம்கேல இருந்து எம்ஜிஆர் பிரிஞ்சு போகும்போது ஒரு கூட்டம் போலியா? அந்த மாதிரி தான் எதுவும் நினைச்சீங்க அப்படியே? ஏங்க உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. கார்த்தி உங்க கட்சி தாங்க கொஞ்ச நாள் கட்சி வரப்போறாரு. இல்ல உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அதனால சொல்றேன். சரி ஓப்பனா சொல்லுங்க. என்ன தெரிய மாட்டேது சொல்லுங்க, நீங்க தான் தெரிஞ்சுக்கோ. ராயனை வந்து செகண்ட் ஹாஃப் அதெல்லாம் பேசுனேன். செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு அரசியல் பத்தி பேசியிருந்தா நீங்க எதுங்க ராயன் கிட்ட போறீங்க? ராயனை விட்டுருங்க, அரசியலுக்கு வாங்க. சரி ஓகே, அரசியல் வந்துருவோம். எதுக்குங்க நீங்க வந்து எப்ப பார்த்தா பிஸியானது என்னங்க அது? தளபதி வந்து படம் பண்ணிட்டு ரொம்ப நாள் வெயிட்டிங்ல இருக்காரு. தளபதி இறங்கட்டுங்க. நாங்க தளபதிக்காக தான் வந்திருக்காங்க. ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. எதுக்கு பிஸியானது? எங்களுக்கு யாரு ஏகப்பட்ட பேர் தெரியாதுங்க. நீங்க பண்ணுங்க. நீங்க எது எப்ப பார்த்தா பிஸியானது என்னங்க அது? நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க? நீங்க பாட்டு வந்து நீங்க வன்மத்தை தான் கக்குறீங்களே தவிர ஆக்கப்பூர்வமான கொஸ்டின் கேட்டா நான் பதில் சொல்லலாம். நீங்க வந்து வன்மத்துல கக்குறீங்க. அவர் வேலையை அவர் பாக்குறாரு. உங்களுக்கு என்ன கொஸ்டின், என்ன கட்சி சார்ந்து என்ன கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நீங்க எதுக்கு அவரை நோன்றீங்க? அவர் என்ன பிரச்சனை பண்ணாரு உங்களுக்கு? போட்டாரா? இல்ல ராமே, கட்சி சார்ந்து ஏதாவது கேள்வி கேட்கலாம். கட்சியோட கொள்கை என்ன அதான் சொல்லவே இல்லையே. சொன்னதுக்கு அப்புறம் கேளுங்கன்னு சொல்லி யாரு எதிர்க்க போறீங்க? யாரு எதிர்க்க போறீங்க? நான் சொல்லி முடிச்சிருக்கேன். யாரு எதிர்க்க போறீங்க அப்படின்னு கேட்டா அது தளபதி பேசினதுக்கு அப்புறம் கேளு அப்படின்னு சொல்ல போறீங்க. வேற ஏதாவது சொல்ல போறீங்க? சொல்ல வேண்டியவர் சொல்லணுங்க. இருங்க ஒரு நிமிஷம். எது சொன்னாலும் சொன்னதுக்கு அப்புறம் சொல்லுங்க, கேட்க போறீங்க. நீங்க என்ன பண்றீங்க? நீ என் வாயை நீங்க புடுங்க பாக்குறீங்க. நீங்க என்ன நினைச்சாலும் நான் சொல்ல நேரத்துல அவர் சொல்லுவாரு, நீங்க அவசரப்படுறீங்கன்னு கேக்குறேன். யாரும் அவசரம் பண்ணல. நீதான் வந்து அரசியலை பத்தி பேசுங்க. நான் அவன் வந்து சினிமா பக்கம் போனா நீதான் வந்து இல்ல சினிமாலாம் பேசுற அரசியல் பத்தி பேசணும். நீதான் இழுத்த. இல்ல அவர் வந்து இருங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இருங்க. அவர் வேற ஒண்ணு சொல்லிட்டு டக்குன்னு ராயன் கிட்ட போனாரு. இது முடிச்சுட்டு போகன்ற நானு. என்ன நீங்க எதுவும் ஒரு கொஸ்டின் கேட்க வந்தாரு, அந்த கொஸ்டினை முடிங்கன்னு நானு. அதை விட்டு அவன் இந்த பக்கம் ஜம்ப் பண்ணாரு. அதனாலதான் கேட்டேன் நான். முடிச்சுட்டு தான் போறோம். ஓகேவா? அவர் கேட்கறது ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான். நீங்க வந்து ஏன் புஷானத்தை ரொம்ப ப்ரொஜெக்ட் பண்றீங்க விஷயங்கள்ல? அவர் வேலையை அவர் பாக்குறாரு, அவர் வேலையை அவர் பாக்குறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை தான் நான் கேக்குறேன். ஒரு பிரச்சனை இல்லைங்க. இப்போ விஜய் வச்சிருந்த கட்சியா அவர் வச்சிருந்த கட்சியா அப்படின்ற ஒரு இருக்குல்ல. அப்படி பாக்குறவங்க பார்வையை பொறுத்து. உங்களுக்கு அப்படி தெரியாது, நாங்க என்ன பொறுப்பு? நாங்க என்ன பண்ண முடியும்? நீங்களும் வந்து பூர்வீகம் வந்து ஒரு டிஎம்கே ஆளு, எல்லாருமே டிஎம்கே ஆளு, ஏடிஎம்கே ஆளு எல்லாரும் இருப்பாங்க. கார்த்தி ஒரு பிஜேபி எல்லாம் விட்டுங்க. இல்ல எதுக்கு ஐயப்பன் சிரிக்கணும், அதெல்லாம் விட்டுரும். ஆனா வந்து உங்களுக்கு வந்து தெரியும், கலை நிறவெல்லாம் தெரியும். ஆனாலும் வந்து அப்படியே சோப்பா அப்படியே மேல் பூக்கி பண்றீங்க பாத்தீங்களா? அதான் தப்பு. அது என்ன மேம்போக்கா சோக்கா பாக்கா என்ன பேசுறீங்க சொல்லுங்க. என்ன கல நிலவரம் தெரியாம என்ன பேசுறேன் நீங்க சொல்லுங்க. என்ன மேம்போக்கா நான் பேசுறேன்? பத்தி என்ன கேக்குறேன்? இந்த கட்சி தொடங்குறது விஜயால தான் வந்துருச்சு. விஜய் யாருக்கும் தமிழ்நாடு தெரியாது.
ஏங்க நீங்க வந்து அந்த ரிப்போர்ட்டர் இல்லங்க, ஒரு தனி நபர் தாக்குதல் நீங்க திரும்ப அவரை டார்கெட் பண்றீங்க. அவரை டார்கெட் பண்ணுங்க. வேற क्वेश्चन தான் கேளுங்க. அவர் வேலையை அவர் பண்ணிட்டு இருக்காரு, நீங்க எதுக்கு அவரை பிடிச்சு நோன்றீங்கன்னு கேக்குறேன் நானு. இல்ல அப்படி இல்ல, நான் ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேன். அது கேட்கலாமா? கேளு 1 month கேளு. அவரு அவரு நேத்து ஒரு பிரஸ் மீட்ல பேசுறாரு. ஓகேவா? பிரஸ் மீட்ல அவர் பதில் சொல்லி ஏதோ ஒண்ணு சொன்னாரு. கிட்டத்தட்ட ஒரு சம்பந்தமா உருட்டினாருன்னு வச்சுக்கோங்களேன். பின்னாடி இருந்தா வீடு கட்டி கொடுத்தது காசு விஜய் கொடுத்தாரான்னு கேட்டாங்க பிரஸ் மீட்ல. உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு ஒண்ணு பின்னாடி இருந்து கத்துனீங்க. ஓகே, பின்னாடி கத்துன்னு எனக்கு பிரச்சனையே இல்லை. ஓகேவா? அங்க பின்னாடி இருக்கவங்க கத்துட்டோம். ஆனா அதை அப்படியே வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணி எடுத்து போட்டு, பாத்தியா தலைமை மாசு, தலைமை அது இதுன்னு பண்ணீங்களா இல்லையா? ராம் உங்ககிட்ட இல்லன்னு மட்டும் சொல்லிதே, இல்லன்னு மட்டும் சொல்லி இதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன். ராம், உங்க கட்சி தொண்டருங்க யாரு பேசுறான்னு நான் கன்சிடர் பண்ண. உங்ககிட்ட இந்த ஒரு ரிப்ளை வந்திருக்கும் நான் நினைச்சே பார்க்கல. யாருங்க உங்க கட்சி தலைவர்? யாருங்க? தளபதி விஜய்ங்க. ஏங்க அவருதான் நீங்க திரும்ப என்ன பண்றீங்கன்னா, ஒருத்தரை மட்டுமே டார்கெட் பண்ணி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. உங்களோட நோக்கம் என்னவா இருக்குன்னா, நீங்க அவரை மட்டுமே டார்கெட் பண்ணி தவிர அதை விட்டுட்டு இல்ல இருங்க என்ன முடிக்க விடுங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, திரும்ப ஒருத்தரை மட்டுமே டார்கெட் பண்ணி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. கட்சி தலைவர் யாரு, என்ன, இது யாரோட கட்சின்னு தான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? இது விஜய் தான் ஆரம்பிச்ச கட்சி, விஜய் தமிழ் விஜய் தான்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இல்ல உங்களுக்கே தெரியும் நீங்க என்ன ஸ்டேட்ல இருக்கீங்க. உங்களால சில விஷயம் பேச முடியாம இங்க பேசுறீங்க. அவ்வளவுதான், உங்களுக்கே தெரியும். கருத்து சுதந்திரம் இருக்கு. ஒரு நிமிஷம் கருத்து சுதந்திரம் இருக்கு. யார் என்ன வேணாலும் பேசலாம். வாயை பூட்டெல்லாம் போட்டு வைக்கிறதுலாம் இங்க யாருக்கும் இங்க உரிமை கிடையாது. இல்ல நீங்க என்ன அவதூறு பரப்புறீங்க, அவதூறு சொல்லிட்டு இருக்கீங்க. இருங்க என்ன முடிக்க விடுங்க. எந்த ஸ்டேட் நீங்க பேசுங்கப்பா, நாங்க ரெடி. விஜய் தலைமையில நாங்க ரெடிப்பா. நீங்க விஜய் தலைமையில பேசுங்க. அதை பேச மாட்டேங்கிறீங்க. நீங்க பேசுங்க, சண்டை போடுங்க. நாங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, திரும்ப டார்கெட் பண்ணி அவர் பக்கம் போறீங்க. சரி, நான் அதுக்கு பதில் சொல்லிடுறேன். என்ன மேட்டர்னா, இப்போ எங்க தளபதி எங்க அறிக்கையிலே தெளிவா சொல்லியிருக்காரு. 2 படம் கமிட்மெண்ட் இருக்குன்னு சொல்லியாச்சு. ஒரு படம் முடிச்சாச்சு, இன்னொரு படம் கமிட்மெண்ட் இருக்கு. இன்னொரு 3 மாசத்துல அது முடிய போகுது. அந்த கமிட்மெண்ட்டை முடிச்சுட்டு இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நான் என்ன நீங்க பேசுனீங்களா கேளுங்க. அந்த கமிட்மெண்ட்டை முடிச்சுட்டு அவர் ஃபுல் டைமா பாலிடிக்ஸை பார்க்க போறாரு. அந்த டைம்ல இந்த கேள்வி உங்ககிட்ட இருக்குமான்னு கேட்டா அது இருக்காது. வேற எதனா ஒரு அவதூறை தூக்கிட்டு நீங்க வர போறீங்க. புரியுதுங்களா? வேற எதனா ஒரு விஷயத்த கொண்டு உங்களோட கேள்வி எல்லாமே விஜய் சுத்தி மட்டும் தான் இருக்க போகுது. ஆல்ரெடி இந்த மாணவர்கள் விருது வழங்கின விஷயத்துல விஜய் பேசுனதே நீங்க திரும்ப போட்டு அதை மடைமாற்றம் பண்ணி ஏதோ சொல்லி அவதூறுலாம் பரப்பிக்கிட்டு இருந்தீங்க. டிஎம்கே ஆதரவு யாருங்க? நீங்க ஓப்பனா பேசுங்க. உங்களுக்கு ஆதரவா பேசினா ஒண்ணு சொல்லுவீங்க, எதிர்த்து பேசினா சங்கின்னுவீங்க, அப்புறம் உள்ள வந்துருவீங்க. அதெல்லாம் கேளுங்க. சொல்ல வரேன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் பேச வேண்டிய நேரத்துல பேசுவாரு. அவர் பேச வேண்டிய நேரத்துல கொத்தடிமையா உனக்கு அந்த ஃபீலிங் புரியாதா? அவர் கொத்தடிமை அப்படிதானே பேசுவாங்க. அதை அந்த கொத்தடிமைங்களுக்கு மாதிரி ஒரு கொத்தடிமையோட மனசு முன்னாடி கொத்தடிமை தெரியாதா? தேவலாம் பேசாத. இங்க பாரு, நம்ம ஜெனரல் ஒரே கதை. தாவேக கட்சி யாருது? விஜயோட கட்சி. யாரு நீ விஜய முன்னெடுத்து என்ன ரொம்ப பேசுறாங்க. வரலாறுக்கு போயிருவான். திமுக யார் கட்சியா? போடு மண்டை மேலே போடு. யாரு கட்சி அது? திமுக பேசணும். திமுக யார் கட்சியா?
திமுக யாரோட கட்சி சொல்லு? நீ எல்லாரோட கட்சி தான். உனக்கு என்ன பிரச்சனை? பெரியாரோட உனக்கு தெரியல. தெரியாம அதுவே தெரியாம திமுக சொம்படிச்சு தெரியுற நீ வெக்கமே இல்லாம வர்றது விஜயோட இதா திமுக யாரோட கட்சிங்க? அபகரிச்சு வச்சுக்கிட்டு என்னங்க பேசிட்டு எல்லாரும் வந்திருக்காங்க. உங்களுக்கு எங்க ராம்குமார், நீ உங்க அப்பா கிட்ட கேளுங்க. ராம்குமார் எங்க அப்பா கிட்ட கேக்குறோம். நாங்க எல்லாருமே வந்து அதுவே தெரியாம ஏன் திமுக முட்டை கொடுக்குற நீங்க? அதுவே தெரியல உனக்கு, ஒரு இளவும் தெரியல. உங்ககிட்ட ஓட்டு போட வரதில்ல. நீங்க இப்படிப்பட்ட ஆளுங்க தான் இந்த மாதிரி சோசியல் மீடியால உட்காந்துக்கிட்டு நாங்க வந்து திராவிடம் பேசுறோம், லெப்ட் விங்க, நாங்க வந்து நீங்க ஒரு விஷயத்த பேசிட்டு ஏமாத்திக்கிட்டு, ஊரை ஏமாத்திக்கிட்டு, பித்தலாட்டம் பேசிக்கிட்டு, ஃப்ராடுத்தனம் பண்ணிக்கிட்டு, பொய்யா பேசிக்கிட்டு, நடிச்சுக்கிட்டு, என்னையா அது பொழப்பு? சோறு இறக்குதா உங்களுக்கு எல்லாம்? சோறுலாம் இறங்கல. வந்து இது வந்து டியூப்ல பண்ணு, அதெல்லாம் பேசாத, இதெல்லாம் பேச. நம்ம வந்து ஜெனரலோட கேக்குறோம். யோ விஜய் வச்சு பண்ணீங்க. எது யாரு பிஸியானது? யாரு அது? எங்களுக்கு கேட்ட கேள்வியா? நான் கேட்ட கேள்வியா? பயிர் போட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு என்ன வரீங்க? என்னமோ பண்ணிட்டு போவோம். திமுக யாரோட கட்சி? திமுக வந்து எல்லாரும் கூட கட்சி தான், மக்களோட கட்சி. சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? நம்ம வந்து ஒரு இவங்களோட கட்சின்னு சொல்லல. அப்ப உங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு பேச? அடுத்தவனு பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? இந்த மாதிரி வெக்க கெடுத்தனமா, மான கெடுத்தனமா, ரோசம் கெடுத்தனமா, சூடு சொரண வெக்க மானம் எதுவுமே இல்லாம இப்ப பேசிட்டு திமுக இன்னொரு 10 வருஷம் ஆனாலும் கேஸ் போட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இதுக்குள்ள யாரு கேஸ் போட்டாலும் அந்த வீடியோ வச்சிருக்கேன். இதே மாதிரி அவங்க பேசின வீடியோ எடுத்து போட்டுட்டாங்க. பேசிட்டு இருக்கேன். எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இங்க பாரு கார்த்தி, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம கேக்குற ஒண்ணே தான். நீ எல்லாத்துக்கும் சொம்படி நீ ரெடி ஆயிட்ட. நீ எதுக்கு அடுத்தவனை பத்தி கேள்வி வைக்கிற? நீ உனக்கு அடுத்த தலைவர் யாரு சொல்லு? உனக்கு அடுத்த தலைவர் யாரு? உனக்கு அடுத்த தலைவர் யாரு? உதயநிதி. அதுக்கு அடுத்த தலைவர் யாரு? இல்லன்னு சொல்லு. இல்லன்னு சொல்லு. இல்லன்னு சொல்லு. இல்லன்னு சொல்ற நீ. ஆமா, அப்புறம் என்ன வேற என்ன? நீ இல்லன்னு சொல்லியா? எல்லாத்தையும் நாங்க உங்க தலைவர் பேசுவோமே. அப்ப நீ ரெடியா? நீ நம்ம வந்து அதை நீ அப்படிதானே வாழ்ந்துட்டு இருக்க. நீ அடுத்த கேள்வி வர முடியுது, ஒரு போட முடியுது, மாலை போட முடியுது. அந்த ஒரு நிமிஷம் கடுமையா அந்த அளவு ஒரு வேலை பாக்குறாரு, கோமாளி ஆகுறாரு, இல்ல உழைச்சி மேல வர்றாரு. அதெல்லாம் தனி. ஒரு இண்டிவிஜுவல். ஓகேவா? இங்க பாரு, எங்களுக்கு அது இண்டிவிஜுவல் ஆளு. சரியா? அந்த ஆளு என்னவோ பண்றாரு, அது அவங்களோட விருப்பம் பண்றாரு. அது விமர்சனம் பண்றியா? ஓகே. நீ திமுக வச்சுக்கிட்டு அவங்க விமர்சனம் பண்ணாத. திமுக கம்பேர் பண்ணா அவங்க பரவாயில்ல. புஷாரனை பத்தி நீ விமர்சனம் பண்றதுக்கு முன்னாடி உனக்கு வெக்கமான சொல்லுங்க. திமுக நீ வெக்கமே இல்லாம குடும்பத்துக்கே சொம்பிடிச்சிட்டு இருக்கல. அதே தான் அவன் பண்ணல. அப்புறம் சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க நீ கார்த்தி. என்னையா பேசி? நீங்க மட்டும் சம்பந்தம் இல்லாம பேசும்போது நாங்க பேசக்கூடாதா? அவர் கேக்குற கேள்வி தலைமுறையா நீங்க வந்து சொம்படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்லையா? உனக்கு புஷானந்த் பிடிச்சா ஓட்டு போடு, பிடிக்கலன்னா ஓட்டு போடாம போயிட்டே இரு. அது பிரச்சனையே இல்ல. ஆனா வந்து நீ பரம்பரையா ஒரு குடும்பத்துக்கு இருக்கோ இல்லையோ, நான் வந்து சொம்படிக்கணும் உட்காந்துருக்கல. அப்புறம் ஒரே விஷயம் கேக்குறேன். உங்க கட்சி தாவேக விஜய் முன்னிறுத்தி வருது. விஜய் பண்ணுங்க, முன்னிறுத்தி வாங்க. ஒரு பேனர் எது இருந்தாலும் ஒரு காரியம் பண்ண விஜய் முன்னிறுத்தி பண்ணுங்க. என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? யாரு உங்களுக்கு என்ன அக்கறை எங்க மேல? உங்களுக்கு என்ன அக்கறை? எங்களுக்கு அக்கறை. நான் வந்து ஓட்டு போடுறேன். நீங்க என்னவோ வந்து விஜய் கட்சி வந்து இழுத்துட்டு போற மாதிரி. உங்களுக்கு என்ன அக்கறை? உங்க வேலையை பாருங்க. இது நீ யாரா இதெல்லாம் பேசுறோம்? என்னங்க அது? நீங்க பேசலாம், நாங்க பேசக்கூடாதா? நீங்க பேசலாம், நாங்க பேசக்கூடாதா? அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. உடன்பிறப்பா இருந்துகிட்டு பதில் சொல்ல முடியாம உடன்பிறப்பா முன்னாள் உடன்பிறப்பு சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. பேசாதீங்க. நம்ம ஜெனரலா ஒன்னே ஒண்ணுதான் கேட்கணும். ஜெனரலாவும் கிண்டலாவெல்லாம் வேணாம். அவர் கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கா? ஏங்க நாங்க யார வேணா நிறுத்துவோங்க. ஏங்க இத பாருங்க, நாங்க யார வேணா நிறுத்துவோம். நாங்க பாருங்க, நாங்க யார இருங்க நாங்க யார் முகத்தை பாருங்க. நீங்க எல்லாம் ரோட்ல நின்னு கத்தணும் மைக்க புடிச்சு. நாங்க விஜய் போட்டோ காட்டியே ஓட்டு வாங்குவோம். இந்த பாரு, நாங்க யாரோட நிறுத்துவோம்.
நான் சும்மா இந்த பாரு இந்த ஊழ உதாரணம் விடக்கூடாது. இந்த ஊழ உதாரணம் விடக்கூடாது. இந்த ஊழ உதாரணம் விடாத. நான் சொல்றதை கேளு. நான் சொல்றது கேளு. சும்மா கதறாத. நான் சொல்றேன் கேளு. நாங்க தலைவன் முகம் எங்களுக்கு பிராண்டு. நாங்க யார வேணா நிக்க வச்சு நாங்க ஓட்டு வாங்குவோம், ஜெயிச்சு காட்டுவோம். சும்மா அவர் கேட்ட கேள்வி பதில் சொல்லு. உங்களுக்கு பேச என்ன தகுதி இருக்கு? எங்களுக்கு தகுதி இருக்கு. எல்லாருக்குமே ஓட்டு உரிமை இருக்கு. எல்லாருக்குமே 8 கோடி பேர் எல்லாருக்கும் தகுதி. அவர் உழைக்கிறாரு. அவர் உழைக்கிறாரு. கட்சிக்காக அவர் உழைக்கிறாரு. அவருக்கு உரிமை இருக்கு. அவர் பேசுவதான் செய்வாரு. அதுக்கு என்ன பிரச்சனை? அவர் கேட்ட கேள்விக்கு நியாயமான பதில் இருக்கா? ஒத்தரிமையா இருந்துகிட்டு நீங்க எப்படி பேசலாம்? அந்த மாதிரி நான் ஓட்டு போடணும்னா பிசி ஆனந்துக்கு ஓட்டு போடும். அது மாதிரி தானே நீங்க ஓட்டு போடுங்க, போடாத போங்க. நீங்க எல்லாம் செத்தாலும் ஓட்டு போட போறது கிடையாது. உங்ககிட்ட நாங்க எதுக்கு பேசணும்? நீங்க தான் வந்து அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டுல வேலை பார்த்து இருக்கான். அவனுக்கு குட்டியே இல்லைங்க. யோ கார்த்தி, இப்ப சீரியஸா நான் அவனை ஒன்னே கேட்டேன். இங்க பாரு, ஏன் வரல கேளுங்களேன். நீ 2026 யாருக்கு ஓட்டு போட்ட? சரி, 2026 யாருக்கு ஓட்டு போட்ட? 2021 24 யாருக்கு ஓட்டு போட்ட? டிஎம்கே. இங்க இந்த ஊருக்கு இருந்த போட்டியா? இன்னும் என்ன கேட்கிறவன் கேன போனவா இருந்தா என்ன வந்து சொல்லிக்க. நீங்க யோ நீ வந்து ஓட்டு போட்ட இந்தியாவுக்கு, அதை நான் கேட்கணும், நான் நம்பணும். அதானே நம்ம ஒரு விஷயம் பேசுறோம். இங்க பாரு, நீ அடி, எங்களை டிஎம்கே அடி, எவ்வளவு வேணா அடி, ஒரு மழை போல அடி, யாரவனா கூட்டிட்டு ஊரே அடிச்சுட்டு தாங்க இருக்கு. ஊரே அடிச்சுட்டு தான் இருக்கு. இதுல நாங்க வேற தனியா அடிக்கணுமா? ஊரே பொழக்குது. போட்டு கேட்டதுக்கு பதில் சொல்லு. கேட்டதுக்கு பதில் சொல்லு. நீ வந்து ஓட்டே போடல, ஏன் ஓட்டு போட்டுன்னு சொல்றேன். பாரு, வேணாம் ரொம்ப இவர் கார்த்தி, நம்ம பேசுறோம்மா எதுக்கு பிஸியான எனக்கே அவர் பிடிக்காதுதான். சரி, ஓகேவா? ஆனா நான் கேட்கிறேன், அது பேசுறதுக்கு எனக்கு இருக்கு. எனக்கு இருக்கு, உனக்கு தகுதி இல்ல. உனக்கு தகுதி இல்ல. அதான் எனக்கு தகுதி இருக்கு. புஷியானந்த பத்தி விமர்சனம் பண்றது எனக்கு தகுதி இருக்கு. நான் அந்த மாதிரி கட்சி ஆதரிக்கல. நீ ஆதரிக்கிற கட்சியில இந்த மாதிரி குடும்பம் வாரிசா வந்து நீங்க சொம்படிச்சு திரியுறீங்க. ஒரு கூஜா தூக்கிட்டு போய் இந்த நாடகம் படத்துல வருமே, இந்த பாண்டுன்னு ஒருத்தர் வந்து முன்னாடி இருந்த விஜயகுமாருக்கு, அதுக்கப்புறம் பெரிய சரத்குமாருக்கு, சின்ன சரத்குமாருக்கு, அதுக்கப்புறம் சித்துக்குமாருக்கு, அப்புறம் இன்னொரு சரத்குமாருக்கு, அப்படி சொம்பு தூக்கிட்டு தெரியுங்களா? அப்படி சொம்பு தூக்கிட்டு தெரியுறீங்களா? நீங்க போட்டப்ப நீ வந்து எல்லாத்தையும் கலாச்சல. அன்னைக்கு பேசி பார்ப்போம். நீ பேச, நீ தான் நான் திமுக, நான் என்னைக்கா திமுக பிடிக்காது. சரி விடு, எனக்கு நான் பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. நான் பேசுறேன், சரியா? உங்களை பத்தி காரி எப்படி துப்புறோம்னா அந்த மாதிரிதான் அவங்களையும் அதை வந்து பண்ணக்கூடாதுன்னு. உங்களை தான் காரி துப்புவேன், அவங்கள வந்து இல்லைங்க இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். அவ்வளவுதான். ஏன்னா நீங்களா ஆல்ரெடி வந்து அப்படித்தான் காலகாலமா அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இவங்க இது ஏங்க அவங்க பண்ற மாதிரி கிணத்துற மாதிரி நீங்க பண்ணாதீங்க அப்படின்றத இவங்க கிட்ட ஒரு இதா சொல்லுவாங்க, விமர்சனமா சொல்லுவாங்க. தவிர அவங்க மாத்திக்காம போலாம். ஆனா நீங்க தான் அப்படி பரம்பரை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்புறம் என்ன? யோ சொல்லு. சரி, அவர் ராயன் பத்தியே பேச சொல்லுங்க. பாவம், ராயன் பத்தி எல்லாம் பேச முடியாது. பிஸியானதை பத்தி பேச முடியும். அது என்ன ராயன் பத்தி பேசினா அங்க பேசுவோமா? பேச முடியாது. திருந்த மாட்டேன்னா இல்ல நம்ம இப்ப வந்து ஒரு 10 பேர் கேட்ட வார்த்தையில மெசேஜ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் விடுங்க. இங்க பாருங்க, அதெல்லாம் விடுங்க. கீழ்த்தட்டலாம். நீங்க அடிக்கிற பெரிய அடி அடிக்கணும். எங்க விஜய் யாருங்க? பெரிய அவரு இறக்குங்க. அவர் இறக்குனா எல்லாம் வருங்க. என்னங்க நீங்க வந்து பிஸியான பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் என்னோட ஒரு கருத்தான். ஸ்டாலின் யாருங்க? ஸ்டாலின் யாருங்க? இவ்வளவு பெரிய ஆளுங்க. நீ என்னையா பார்லிமெண்ட்ட போய் உதயநிதி ஆளுங்க ஏன் பேசுற அப்படின்னு கேட்கணும்ல. எனக்கு புரியலங்க. எனக்கு புரியல. என்ன இது இது அசிங்கம் இல்லையா? எங்கள் வருங்கால உதயநிதி வாழ்க்கை நீங்க சொன்னீங்க, அது அசிங்கம் இல்லையா? அப்புறம் என்ன சொல்றேன், நீ சாணி நடிக்கிற விஜய் வரணும். அப்புறம் என்ன, அவர் என்ன நாட்டை காப்பாத்திட்டாரு, நீங்க பேசுறீங்க. அவர் பேசும்போது ஐயோ சும்மா பேசாதியா மரியாதையா.
சார் படத்தை பத்தி பேசு. படத்தை பத்தி பேசா ஓப்பனா நான் சொல்றேன். அத சொன்னா வந்து உன்ன கோவம் வர வர கொத்தடி மேல ஒரு ஸ்டெம்னே இல்லாம இருக்கீங்களே. 4 அடி அடிச்சா போயிருந்தீங்க. சரி ஓகே. திருவிட்டாரு பார்க்கதான் போறேன். பார்த்துட்டு நல்லா பார்க்கத்தானே போறோம். கார்த்திக் ப்ரோ வணக்கம் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, நேற்று ஒருத்த வைபர்னு சொல்லி எல்லா ட்ராக்கர்ஸும் வந்து பேமெண்ட் வாங்கிட்டு வந்து ரிவ்யூ சொல்றேன்னு சொன்னாங்க. ஆமா, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சள் பையன் ஒரு படம் விமல் படம் வந்துச்சுல ப்ரோ, அந்த படம்லாம் எல்லா ரிவ்யூருமே காருக்கே தான் போனாங்க. அந்த படம் வந்து கலெக்ஷன் நல்லா தான் போச்சு. இப்ப நீங்க சொன்னனால வந்து ஒரு படம் ஓடும் ஓடாதுன்னு அவர் எப்படி சொல்லலாம் ப்ரோ? மஞ்சள் பையன் எப்போ வந்த படம்? அதான் ப்ரோ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். நடிச்ச படம். அதான் ராஜ்கிரண் நடிச்சிருப்பாரு ப்ரோ. அந்த படம் வந்து அப்போ வந்து ரிவ்யூ எல்லாம் ரொம்ப வந்து சுமாரா தான் இருந்துச்சு. ஆனா கலெக்ஷன் வச்சு நல்லா இருந்துச்சு. அது இந்த டென்ஷன் டிவின்னு கூட இருப்பாரு, அவர் கூட ஒரு ரிவ்யூ சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி எல்லாமே ரிப்போர்ட்லாம் தப்பா வந்து இந்த படம் கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ வந்து ரீசெண்டா அந்த வைபர் ப்ரோ வந்து இந்த மாதிரி கார்த்தி நீங்களா இருக்கனால வந்து இந்தியன் டூ ஓடல அப்படின்னு சொல்லி பயங்கரமா முட்டு கொடுத்தாரு. அதுக்கு சொல்றேன் ப்ரோ. இப்ப நீங்க சொல்றீங்க இப்போ ஒரு 1000 பேர் இந்த பேஸ்ல கேக்குறாங்கன்னா அந்த 1000 பேர் படமே பாக்குறாங்கன்னு வச்சுங்களேன். இல்லைங்க, இல்ல அப்படி இல்லை. அது நிறைய பேருக்கு இது புரிய மாட்டேங்குது. இந்த லாஜிக்கே புரிய மாட்டேங்குது. இந்த அல்காரிதமே எப்படி இருக்கட்டும் புரியல. சரியா, இவங்க எல்லாத்தையுமே ரிவர்ஸ்ல யோசிக்கிறாங்க. நான் சொல்றதுனாலதான் மற்றவங்களை இன்ஃபுளுன்ஸ் ஆகலாம்னு நினைச்சுக்கிட்டு இவங்க ஒண்ணு சொல்றாங்க. இப்போ ஒண்ணு சொல்றாங்க இல்லையா, ஒரு 10 பேர் இருக்காங்க சோசியல் மீடியால. இந்த 10 பேர் இப்போ வந்து நெகட்டிவா போட்டதுக்கு அப்புறம் அந்த 10 பேர்த்து 1000 பேர் பாக்குறான். அந்த 1000 பேர் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த 1000 பேர் நெகட்டிவா நினைச்சிடறான். 10,000 பேர், அந்த 10,000 பேர் வந்து எல்லாத்தையும் சொல்லி அந்த படத்தை நெகட்டிவ் கொண்டு போய் அதை வந்து லாஸ் ஆக்கிடுறாங்க, ஓடணும் பண்ணிடுறாங்க, ஃப்ளாப் ஆக்கிடுறாங்கன்னு நினைக்கிறாங்க இல்லையா. அது கிடையாது. மீடியா அப்படின்றது என்னன்னா, மீடியாவும் சரி, சோசியல் மீடியாவும் சரி, இல்லை டிவி மீடியாவும் சரி, எல்லாமே மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை வந்து பிரதிபலிக்கிறது தான், அவ்வளவுதான். இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட சம்டைம்ஸ் வந்து சிங்க் கரெக்டா இருக்கும். நம்ம ஒரு படத்தை சூப்பர்னு சொல்லுவோம், மக்கள் அதே மாதிரி கொண்டாடுவாங்க பார்த்து, ஓகே கரெக்டா போயிடும். நம்ம சொன்னதுனால இந்த படம் ஓடுனுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வேணா கிரெடிட் எடுத்துக்கலாமே தவிர அது கிடையாது. நான் சொல்லனாலுமே அந்த படம் ஓடிடும். ஆனா அந்த கிரெடிட் தான் எடுத்துக்கலாம். பாத்தீங்களா, நான் ரிவ்யூ கொடுத்தேங்க, பார்த்தேங்க, அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் பார்த்தாங்க. அதனால நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருவோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருவேன், இல்லை ஃபர்ஸ்ட் நாளே பார்த்துருவேன். அது கூட சொல்லிக்கலாம். நானும் போட்டு பாசிட்டிவ் ரிவ்யூனாலதான் வந்து 2வது நாளும் 3வது நாளும் ஆடியன்ஸ் ஆயிடுச்சுன்னு நான் நானா மீன்ஸ் ஒரு 20 பேர் 30 பேர் சேர்ந்து சொல்லிக்கலாம். மீடியா எல்லாம் பாசிட்டிவ் ரிவ்யூ வந்ததுனாலதான் படம் ஓடிச்சுன்னு. அது வந்து செலிபிரிட்டிஸுமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அவங்களே என்ன சொல்லுவாங்க, இந்த மீடியாலாம் கொடுத்த வரவேற்புக்கு நன்றி, நீங்களாம் வந்து பாசிட்டிவா பேசினாலதான் அந்த படம் வந்து கலெக்ஷன் ஆச்சு அப்படின்னு அவங்க சொல்லிக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சும்மா சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஈவெண்ட்டே நடக்கலனாலுமே அப்படி ஒரு படம் வந்தா கண்டிப்பா ஓடிடும். யாருமே பாசிட்டிவ், நீங்க ஒரு படத்தை ரிவ்யூவே பண்ணாலும், அதான் நீங்க ஒரு ரிவ்யூவே பண்ணனாலும் அது நடந்துடும். நீங்க ஒரு மொக்க படத்தை என்னதான் பாசிட்டிவா கோடினாலும் எவனும் பார்க்க மாட்டான். எவனும் நீங்க வந்து ஒரு 50 லட்ச ரூபாய் இறக்கி எல்லாரையும் பாசிட்டிவா சொன்னாலும் எவனும் வந்து பார்க்க மாட்டான். அந்த மாதிரிலாம் யாருமே பண்ண மாட்டாங்க. மீடியாவும் சோசியல் மீடியாவும் வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது ரெசம்பளன்ஸ், அவ்வளவுதான். கிட்டத்தட்ட அந்த சென்ஸ் இதுல கருத்து கணிப்புல எடுக்கிறாங்களே எலெக்ஷனுக்கு, ஒரு 50 கோடி பேர் 60 கோடி பேர் ஓட்டு போறதுல வந்து 1 லட்சம் பேருக்கு கருத்து கணிப்பு எடுத்துட்டு வந்து சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். அது சம்டைம்ஸ் சரியா வந்துடும், சம்டைம்ஸ் 1% பேரு உங்களோட ரிவ்யூ பார்த்து போறாங்க கார்த்தி. 1% பார்த்து போறாங்கல்ல. அது நான் சொல்லிக்கலாம். இல்ல ஒரு நிமிஷம், இல்ல ராமச்சந்திரன், இல்ல ராமச்சந்திரன், நான் சொல்லிக்கலாம். இல்ல அது நான் சொல்லிக்கலாம். நான் வந்து பெருமையா சொல்லிக்கலாம். நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் பார்த்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாமே தவிர, நான் மீன்ஸ் இல்ல இல்லையா, நான் மீன்ஸ் என்ன மாதிரி சொல்லியிருக்கான், ரிவ்யூ எல்லாம் நல்லா வந்ததுனாலதான் இந்த படம் வந்து நல்லா போச்சு அப்படின்னு. அது வரலாமே அந்த படம் போய் தான் இருக்கும், நல்லதான் ஓடி இருக்கும், நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. சார் நிறைய பேசிக்கா ரிவ்யூன்றது வந்து என்னன்னா மக்கள்கிட்ட காமன் பீப்புள்கிட்ட ஸ்பிரிட் தான் அதிகமா இருக்கு. போட்டு தள்ளுறியாமா நீ? பெரிய
காமன் பீப்புளோடைய ரிவ்யூ தான் மக்கள் பார்த்து பார்த்து ஒவ்வொருத்தவங்க சொல்றதுதான் ப்ரோ படமே போவோம். இப்ப ஒருத்தர் சொல்லி இல்ல சரி சார், அந்த படத்தை பத்தி பேசுவோம். அந்த படமே வந்து ஒரு உனக்கே தெரியும், செகண்ட் ஹாஃப் வந்து ரைட்டிங் மொக்க. அவர் வந்து போட்டு தரது அதோட ராயன் சொல்றாரு இல்ல, செகண்ட் ஹாஃப் அவர் போட்டு தரணும்னு முடிஞ்சு, அதான் கதை. இப்ப வந்து ஆடுகளம் பார்த்தாலும் அவர் வந்து போயிருவாரு, அதோ இதான் கதை. அதுக்கு போறாரு. ஐயோ போட்டு தள்ளி ஒண்ணு சூரிய எஸ்ஏ போட்டு தள்ளுவோம், தம்பி போட்டு தள்ளி, யாரையும் போட்டு தள்ளி அந்த அதோட முடிஞ்சு. செகண்ட் ஹாஃப் வந்து வீக். நீ சொல்றது நான் ஒரே ஒரு பாயிண்ட் ஜஸ்டிஃபை பண்ணி வந்துருமா, வீக் ரைட்டிங், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதை வந்து பேசி வந்து திருப்பி பேசணும் அவசியமே இல்லை. அதான் சொல்றேன். வைபர் வந்து எப்பா சரி ஓகே, அவரு பிரச்சனை. இப்ப என் குடும்பத்துல வந்து வாஷிங் மிஷின் உட்காரலாம், ஏன் பிரச்சனை தெரியுமா? அது மாதிரி அவரு பிரச்சனை. நீ வந்து அவரை நோண்டிட்ட. அவர் வந்து இந்தியன் டூ வந்து வந்து குடும்பத்தை வரைக்கும் நோண்டிட்டேன். ஆனா அங்க பேர் கார்த்தி நான் பார்த்திருக்கேன். கமல் சார் கிட்ட பார்த்தேன்னா சொல்லு சார், சோசியல் மீடியால வைபர் மாதிரி ஒரு ஃபேன் உங்க உலகத்துல இல்ல சார். பார்க்க என்ன ஆசையா இருக்கு கார்த்தி. இங்க பாரு, ஏன் தெரியுமா அவர் வந்து போராடுறாரு, என்ன தெரியுமா சொல்றாரு, நீ வந்து ஏதாவது வாங்கிட்ட, நீ காசுலாம் வாங்கிட்ட. ப்ரோ இல்ல ப்ரோ, இந்தியன் டூல ஒரு சீன் நல்லா இருந்தா கூட ஒரு சரி நல்லா இருக்கு, இந்த சீன் நல்லா இருக்கு, இந்த பிரேம் நல்லா இருக்கு, ஏதாவது ஒன்னா சொல்லலாம். ஒண்ணுமே நல்லா ப்ரோ. அது எப்படி ப்ரோ மக்கள்கிட்ட ரீச் ஆகும்? இல்லைங்க, இந்தியன் டூ வந்து ஒரு சங்கர் பண்றாரு, அது பண்றாரு. இது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, கார்த்தி வந்து சன் பிக்சர் சொம்படிக்கிறான், அது பண்றான், ஜென்ரலா பேசுறான். ஐயோ நான் இல்லைங்க, நாங்க அவன் நிலைமை இருக்கும்போது நம்ம லலித் சாருக்கு எதுக்கு வந்து கெட்ட பேர் பண்ணணும், அது மாதிரி ஒரு பண்றோம். நான் பேர் ஓப்பனா சொல்றேங்க. அது தாண்டி பேசுறேன் எனக்கு சிரிப்பு தாங்கலங்க. என்னங்க இதுக்கு தாண்டி என்னங்க பேசணும் இருக்கு? நீ எப்படி அவர் சன் பிக்சர் சொம்புதுக்காண்டி அப்புறம் அண்ணாத்தையே அவர் மொக்கம் தான் சொன்னாரு, பீஸ்ட் மொக்கம் தான் அவர் சொன்னாரு. இல்ல அவருக்கு என்ன தெரியுமா, இங்க பாருங்க ஜி, அவருக்கு என்ன தெரியுமா, ரஜினிய கலாய்க்கிற நீங்க, ரஜினியை கலாய்க்கிற அவங்க பேசுறவங்க ரஜினி ஃபேன். இது மாதிரி ஒரு ஹார்ட் கோரான ஃபேனு இதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கமல் ஜென்மத்துக்கு பார்க்க முடியாதுன்னு சொல்லி கமல் கிட்ட பார்த்து சொல்லியிருக்காரு. வைபர் ராஜான்னு ஒருத்தர் இருக்காரு, பார்த்து அவர் ஒரு போட்டோ எடுத்தா வைபர் ராஜா சந்தோஷமா இருப்பார், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், அவர் பாட்டு சந்தோஷமா இருக்க போறாரு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வர மாட்டாங்க, விட்டுட்டு இருக்கு. அவர் பாட்டு பேசுறாரு. யோ கண்டே விட்டுட்டியா? யோ கேட்டா நீ வந்து காசு வாங்கிட்ட, சன் டிவி காசு வாங்கிட்டா. எனக்கு ஒரு சிரிப்பு. சரி ஓகே, கார்த்திக் கிட்ட ஒரு சன் டிவி கிட்ட லம்ப ஒரு அமௌண்ட் வாங்கிட்டான் போல. நான் இப்ப ப்ரோ நீங்க எப்படி ப்ரோ போகுது புக்கிங் ராயனுக்கு? இன்னைக்கு நல்லா போகுதுங்க. படம் ஹிட் தான், கண்டிப்பா பெரிய ஹிட் தான். அவரோட தாண்டி நல்ல பாக்ஸ் ஆபீஸ் பண்ணுமா எப்படி? அது மட்டும் தான் எனக்கு ஒரு கேப்டன் வில்லரை வந்து 3 நாள்ல தாண்டிடும். 3 நாள்ல கேப்டன் வில்லரோட கலெக்ஷன் தாண்டிடும். எல்லாம் நல்ல படம், எல்லா படம் போடணும். ஆனா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பண்ணியிருந்தாருன்னா படம் சரியா ஹிட். செகண்ட் ஹாஃப்ல நிறைய குறைகள் இருக்கு. பண்ணிருக்காருன்னா அதிரி புதிரி ஹிட், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரு படம் ஓடுறதுக்கு வந்து அந்த படம் எப்படி இருக்குன்றத தாண்டி அது எப்ப ரிலீஸ் ஆகுது, எந்த டேட்ல ரிலீஸ் ஆகுது, அதுக்கு முன்னாடி வந்த படம், அதுக்கு முன்னாடி வந்த படம் எந்த அளவுக்கு ஆடியன்ஸை டார்ச்சர் பண்ணிருக்கு அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரிதான் அந்த இந்தியன் டூ பண்ண டார்ச்சர் இந்த படத்துக்கு வந்து இந்தியன் டூ அதுக்கு இது பரவாயில்ல மாதிரி நினைச்சிட்டு போயிட்டே இருப்பான். இந்தியன் டூன்னு நான் சொல்றேன், இந்தியன் டூன்னு சொல்லப்பா, பொதுவா சொல்றேன். இதுக்கு முன்னாடி வந்த படம் டார்ச்சருக்கு, அந்த படத்துக்கு இது படம் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற ஆடியன்ஸ் இருக்காங்க.
இப்ப ஆட்சி மாறுற மாதிரி தான் 5 வருஷத்துக்கு டைம். இதுக்கு இந்த ஆட்சி பரவாயில்லைங்க. அதுக்கு திரும்ப எடப்பாடி அதுக்கு திரும்ப நம்ம அதுக்கு திரும்ப நம்ம எடப்பாடிக்கு ஓட்டு போறோம்னு போடுவாங்கல்ல. எடப்பாடி இப்ப ஏன்டா எடப்பாடி ஓட்டு போடல அப்படின்னு கேட்டா எடப்பாடி ஆட்சி பிடிக்கும் பேசுவான். நீ வந்து அண்ணாமலைக்கு 5 வருஷம் கழிச்சு இதுக்கு எடப்பாடி ஆட்சியே பரவாயில்லாமா? இல்ல மக்கள் மன்னலாம் எடப்பாடி ஆட்சி எங்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர்ப்பா, அவங்களுக்காக என்ன வேணா பண்ணுப்பா. நீ யாரு பண்ணி நீ உங்க கட்சியில வந்தாரு அண்ணாமலை, நீ பேச எடுப்பா சினிமாவோட உடுப்பா. நீ மக்கள் வந்து எப்பயுமே மூச்சுங்களா இருப்பாங்க. அப்படி கிடையாது. நான் சொல்றது என்னன்னா மக்களுக்கு எப்பயுமே மைண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். இதை விட இது சரியா இருக்கு. மைண்ட் மாறாது. எதுக்கு மாறாது? கொஞ்சம் பண்ணினான்னா ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் வந்திருக்கும். பட் ஆனா கஷ்டம் தான். நான் சொல்றேன் அது வந்து என்னன்னா இதுக்கு முன்னாடி இந்தியன் பார்த்ததுனால இந்த படத்தை வந்து மன்னிச்சு விட்டுட்டான். இந்தியன் முன்னாடி இந்தியன் 1 பார்த்திருந்தான்னு வச்சுக்கோவேன், இந்த படத்தை மன்னிச்சு விட்டு இருக்க மாட்டான். இதுக்கு முன்னாடி ஸ்பேஸ்ல அவன் பேசுனதே வேற. இதுக்கு முன்னாடி இந்தியன் 1 பார்த்திருந்தான்னு வச்சுக்கோங்க, 2 வாரத்துக்கு முன்னாடி ராயனை மன்னிச்சுட்டு இருக்க மாட்டான். தம்பி அதுல வந்து 1008 குறை பேசிருப்பான். இங்க படத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு ராபின்சன். நீ இன்னொரு ஸ்பேஸ்ல ராயனை பத்தி என்ன பேசுற, இங்க என்ன பேசுற அப்படிங்கிறது கார்த்தி சொல்றதுக்கு நான் ஒரு பதில் சொல்றேன். அதுக்கு பேசு. இங்க வந்து என்ன நொண்டி அடிச்சிட்டு இருக்க? எல்லாமே எல்லாமே கூட ஒரு இல்ல ராபின்சன், இங்க வந்து என்ன நொண்டி அடிச்சிட்டு இருக்க ராபின்சன்? எனக்கு புரியல. உனக்கு நொண்டி அடிக்கிறதுக்கு தெரியுமா தெரியாதா? இல்லங்க, படத்துக்கு ரிவ்யூ கொடுக்குறோம் அப்படின்னா இன்னொரு ஸ்பேஸ்ல நான் ஒரு ரிவ்யூ கொடுப்பேன், இங்க ஒரு ஸ்பேஸ்ல ரிவ்யூ கொடுப்பேன்னா என்ன ரிவ்யூ கொடுக்குற நீ அப்படின்னு கேட்கத்தான் செய்வாங்க. நான் ரிவ்யூ கொடுக்க கிடையாது. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீ இன்னொரு ஸ்பேஸ்ல என்ன ரிவ்யூ பண்ணிட்டு இருந்த ஒரு படத்துக்கு, இங்க வந்து என்ன நொண்டி அடிக்கிறேன்னு நான் கேக்குறேன். அதுக்கு பதில் சொல்லு. அதை விட்டு நீ என்டிகே, டிவிகே, ஏடிஎம்கே அப்படின்னு போறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பதில் சொல்லு. கேட்டதுக்கு டைரக்டா பதில் சொல்லு. நாளை தமிழகமே 2026 நீப்பா சொல்லுப்பா. நீ வந்து இந்த ராயனை பத்தி ஒரு ரிவ்யூ சொல்லுப்பா. உங்ககிட்ட பேசுறதுக்கு வார்த்தை பதில் சொல்லிட்டு வா. அவருக்கு உங்ககிட்ட கேள்வி கேக்குறாருல, அதுக்கு என்னன்னு பதில் சொல்லிட்டு ஒரே பர்சன் ஒரு 10 நிமிஷம் கேப்ல வேற வேற ஸ்பேஸ்ல வேற வேற மாதிரி பேச முடியுமா நான் உங்ககிட்ட கேள்வி கேக்குறேன். அதுக்கு நீ பதில் சொல்லு. திருப்பி திருப்பி என்கிட்ட வந்து கேட்டா என்ன குப்பன்லாம் நீ பேசல. என்ன பேசிட்டு இருந்த அந்த ஸ்பேஸ்ல? என்ன பேசிட்டு இருந்த? ஆஸ்கர் விருது கொடுக்குமா சொல்லு. குழம்பிக்கிட்டு இருந்த ஃபுல்லே தாண்டி நீங்க அடிச்சிருக்கே இல்லையா? எப்படி ஃபுல் அடிச்ச நீ சும்மா சும்மா இங்க உன்னை ஏத்து கேள்வி கேட்கறான்ல, நீ என்ன சரக்கு போட்டு வந்தியா, என்ன பிராண்ட் அடிச்சுன்னு மயிர் நக்க தெரிஞ்சல இவ்வளவு நாள். நான் கேக்குறேன், நீ ஓப்பனாவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்த நான் சரக்கு அடிச்சிருக்கேன் என்ன பேசிட்டு இருக்க நான் கேக்குறேன். தம்பி ஏன் அண்ணன் வந்து எப்பயுமே ஆடியோ லிங்க்ல பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? இல்லங்க, அந்த மாதிரி அப்ப ஒரே படத்துக்கு 10 நிமிஷம் கார்த்தி இங்க சிங்கடி சாட்ல வர வேணாம் கார்த்தி. அது தனி டாபிக். அத பத்தி பேசணும்னா நம்ம பேசுவோம். இல்ல அது சொல்லுங்க. பொதுவா பேசி நல்லா பேசிட்டு இருக்கீங்க. அண்ணன் ஆடியோ லிங்க் மாதிரி இல்ல வீடியோ நம்ம. ஏன்னா நீங்க அந்த ஸ்பேஸ்ல நீங்க அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ண தகாத வார்த்தைகள் அப்படி இல்ல. அவர் என்ன பேசினார் அப்படிங்கறத கேள்வி கேட்கிறோம். உங்களுக்கு அதை பத்தி தெரியல அப்படின்னா என்ன கேளுங்க. தவறுனா நீங்க கேளுங்க. சொல்லு. சொல்லு. பண்ணி பண்றேன் அதெல்லாம் பேசாததுக்கு அப்புறம் வந்து கேவலாம பேசிட்டு இருக்கான். அவனை போய் என்ன பண்றது கார்த்தி? எனக்கு வித்தியாசம் தெரிஞ்சதுடா, அதனால கேக்குறேன்டா. நீ அங்க என்ன பேசுறியோ, என்ன வெட்டி ஒண்ணுமே இல்லாம இங்க வந்து எப்படி சொல்றது, இங்க இருக்கக்கூடிய யாரெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இங்க ஓகே அவங்களை இது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பேச முடியும் அதை பேசிட்டு இருக்க. நீ ஒரு படம் தானே பார்த்த, அந்த படத்துக்கு என்னவோ அதை பேசு. எந்த ஸ்பேஸ் போனாலும் அதே கருத்தை சொல்லு. நீ தானே படம் பார்த்த, வேற யாரும் போய் பார்த்தாங்களா? மாதிரி ஏதாவது பேசிட்டு இன்னையா உடம்பு போறீங்க. உனக்கு தாவக்காரங்க அடிக்கிறாங்க, ஆட்டக்காரங்க அடிக்கிறாங்க, யாருக்கும் பதிலும் சொல்ல மாட்டேன். அவன் என்னைக்கு பதில் சொல்லியிருக்கான்? இன்னொரு கேள்விதான் கேட்பான் ஆக்சுவலி. ஆனா எல்லா ஸ்பேஸ்க்கும் போவான். வர டம்மி ஆயிட்டே போறீங்களே உடம்பு. ஏதாவது ஒரு அதான் அவனுக்கு நல்லது பண்ணான்னு கெட்ட வார்த்தையில பேசிக்கிட்டு டிஎம் பண்ணிக்கிட்டு இதான் தெரிஞ்சுறது இல்ல. அவனெல்லாம் வந்து என்ன கன்சிடர் பண்றது தெரியல.
அந்த படத்தை கிளைமேக்ஸ் உனக்கே தெரியுது, அந்த படத்தோட முடிஞ்சிருச்சு. அதை வச்சுக்கிட்டு அந்த செகண்ட் ஹாஃப் பண்ணியிருந்தாங்கன்னா டாப் நாச் மூவி. ஆனா நீ வந்து ஏன் செல்வராகவன் ஆக்டிங் வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்ட கார்த்தி? பிடிக்கல. அப்ப நீ மட்டும் எதுக்கு இங்க செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்னு சொல்ற? அவங்கவுங்க கருத்தை நீ ஏத்துட்டு போடா. அதை விட்டு உனக்கு இது பிடிக்கல அது பிடிக்கல, உன் கருத்தை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எல்லாருக்கும் அந்த ஸ்பேஸ் இருக்கு. உன் கருத்தை ஏன் திணிக்கிற மத்தவங்களுக்கு? நீ பேசிட்டு இருந்ததெல்லாம் ஒண்ணு பேசிட்டு செகண்ட் ஹாஃபே பிடிக்கலங்க அப்படின்னா நீ, ஆனா அங்க பேசுனதா வேற. தம்பி 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 அமைதியா இருங்க, ஆத்திரப்படாதீங்க, அமைதியா இருங்க, விஷயம். செல்வராகவன் வந்து இந்த படத்துக்கும் இந்த பீஸ்ட் படத்துக்கும் வித்தியாசமே இல்லைங்க. வெறும் செல்வராகவனை கூட்டிட்டு ஆக்டிங் எல்லாம் சொல்லாதியா, அந்த ஆளு ஆக்டிங்கும் வரல, ஒரு இலவும் வரலையா, வராது வராது. நான் கேட்டேன், நான் சொல்றேன், நீ கேள்றா, இல்லன்னா நீயே பேசிக்கிடாத. ஒண்ணு செல்வராகவனை பத்தி நீயே சொல்லிக்க விடு. அதுதான் சொன்ன, நொண்டி அடிக்காத. அதுக்கு தான் உள்ள வந்தோன்னு சொன்னது காரணம். நொண்டி அடிக்காத ராபின் சார், நொண்டி அடிக்காத. உன் கருத்தை பலமா சொல்லு. எந்த ஸ்பேஸ் போனாலும் எத்தனை தடவை போனாலும் உனக்கு தமிழ் எழுதுறதுக்கு ஒண்ணு இருந்தா ரிவ்யூ கூட போடு. அதான் பாரு, சீமானுக்கு போவ, அடுத்த டிவி கேக்கு போவ, என்டி கேக்கு போவ, ஏடிஎம் கேக்கு போவ, நான் பரம்பரை டிஎம்கேன்னு சொல்லுவேன். என்ன மயிர் அரசியல்? என்ன மயிர் அரசியல் நான் கேக்குறேன். என்ன மயிர் அரசியல் நான் கேக்குறேன். தாவாக்கா குழப்பியா? என்ன பேச்சு மயிருது? அப்ப நீ டாபிக் மாறாத, படத்துக்குள்ள பேசுனா அதுக்குள்ள பேசு. என்ன ராம், என்ன குட்டி ராம் இல்ல இவரு நடுவுல பாத்தீங்களா சொருகுறாரு. நான் டிவிக்கே கூட வேலை பார்ப்பேன், நான் தமிழுக்கு வேலை பார்க்க மாட்டேன்னு. இந்த பக்கமே வர வேலை வச்சுக்காதீங்க. இவெல்லாம் ஓட்டு போடுறதுக்கே வந்தவங்க கிடையாது. கடைசி எலெக்ஷன் ஓட்டு போடுறதுக்கு கூட எங்கெங்கயோ இருந்து ஓட்டு போட வந்திருக்காங்க. இவெல்லாம் டிஎம்கேன்னு பேசிட்டு இருப்பான். படத்துல வந்து கயிறு எழுந்து ராம்கி விழுவாதுல்ல, அருண் பண்ணிட்டு போய் கீழே வந்து தூக்குற மாதிரி தான் அண்ணன் தூக்க போறாரு இங்க சீமானாம. ராபின் சார் நொண்டி அடிக்காத, தெளிவா சொல்லுவோம். அரசியல் தெளிவா பேசு. நான் ஸ்பீக்கர்ல இருக்கேன், நான் பேசுறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீ பேசுறத நான் கேட்கல, நான் பேசுறேன், நீ கேளு. கேளு, நான் ஒரு முன்முடியோட தான் வந்திருக்கேன், கேளு. அப்ப நீ பேசாத, நீ ஸ்பீக்கர் விட்டு வெளில போ, நானும் ஸ்பீக்கர் விட்டு வெளில போறேன். அவன் முன்முடியோட சூசைட் போக மாதிரி வந்திருக்கான், எப்படி பேசணும்னு வெடிப்பான். கார்த்தி வந்து எல்லா இடத்துலயும் சாதுரியமா மெயின்டைன் பண்ணுவாரான்னு கேட்டா முடியும். ஓகே, அதை ஏத்துப்போம். ஓகே, அவருக்கு நமக்கு பிரச்சனை கிடையாது. சரியா? நீ சிரிச்சுட்டே டாபிக் மாத்தாத ராவின் சார். கார்த்திக் குறுக்க வந்துட்டாருங்கிறத சிரிச்சுட்டு டாபிக் எல்லாம் மாத்தாத. நீ எப்படி டிவி கேக்கு எப்படி நீ ஆதரவு தெரியும் இப்ப சொல்லு எனக்கு. முதல்ல அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்லு. 2026 எலெக்ஷன் அதெல்லாம் நீ மூடிட்டு நான் கேக்குற கேள்வி நீ பேசுன வச்சுதான் நான் கேக்குறேன். 2026 தேர்தல டிவி கேக்கு சப்போர்ட்டா டிஎம்கேக்கு சப்போர்ட்டா நீ அது சொல்லு. நீ பேசுனதா கேக்குறேன். நீ டிவி கேக்கு சப்போர்ட்டா டிஎம்கேக்கு சப்போர்ட்டா 2026 ஓப்பனா சொல்லு. ஏன்னா நீ தானே இங்க வார்த்தையை விட்ட. நான் டிவிகே கூட போவேன் அப்படின்னா நீ டிஎம்கே தானே இருக்க. நீ வந்த நான் வேணுனே தான் வந்தேன். ஆனா வந்ததுனால தெரிஞ்சது 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீ ராயனுக்கு அங்க என்ன மயிரெல்லாம் பேசிட்டு இருந்தா இங்க வந்து என்ன பேசிட்டு வந்ததுனால தெரிஞ்சது. அப்ப ராயனை பத்தி நான் ஆரம்பிச்சேன், நீ ஆரம்பிச்சியா? டேய் உன்ன மாதிரி பைத்தியக்கார இருக்காங்க. பைத்தியக்காரா என்ன டாபிக்னே தெரியாம டாபிக் தாண்டாதடான்னு சொல்றா. பைத்தியக்காரா பைத்தியக்காரா தாவேக்கோட கால நக்கானோ விஜயோட நக்கானோ வர முடியாது. டேய் இங்க பாரு. ஓகேடா தமிழ்நாட்டுல ராம்குமார் இப்ப உனக்கு ஒரு ஐடென்டிட்டி கார்டு அடிச்சு கொடுத்துறாரு. ராம்குமார் யாரா இருந்தாலும் இங்க பாரு ஓபன் நீங்க வந்து விஜயோட கால நக்கானோ வர முடியாது. அதுக்கு என்ன இப்போ? நானே பயங்கர விஜய் ஃபேன் தான். அதுக்கு என்ன இப்போ? நான் என்டிகேல இருக்கேன். பயங்கர விஜய் ஃபேன். சீமான் என்டிகேல இருக்கேன். ஒரு ஒண்ணா நம்பர் என்ன ஒண்ணா நம்பர் சொல்றதுக்கு நீ யாருன்னு நான் கேக்குறேன். ஏடா நீயே ஓட்டு போறதுக்கு வர்றதுக்கே வக்கு இல்லாதவன் நீ என்னடா அரசியலை பத்தி பேசிட்டு இருக்க? நீயே வந்து ஒரு 10,000 வாங்கிட்டு போதை ஊசி போட்டுக்கிறேன். போதை ஊசி நீ தான் சப்ளை பண்ணிட்டு இருக்கியா? போதை ஊசி நீ தான் சப்ளை பண்ணிட்டு இருக்கியா?
நீ போதவசி பண்ற எல்லாருக்கும் தெரியும். நான் ஹோஸ்டுக்கு சொல்றேன், போன ஸ்பேஸ்லயே அவனே ஓபன் ஸ்டேட்மெண்ட் ஒத்துக்கிட்டான். பயங்கர ஃபுல் அடிச்சு உட்கார்ந்துட்டான், உளறிட்டு இருக்கான். அப்ப பாயிண்ட் பேசலாமானா இங்க பேசலாம். இங்க வந்து சும்மா நான் வேற டாபிக் போவோம், வேற டாபிக் போவோம், வேற டாபிக். நான் ஒரு பொறுக்கிமா, நான் ஒரு கேடுகட்ட கேப் மாறிமா, நான் ஒரு மொன்ன மாதிரி மாற்ற 2 பேரும் வந்து உண்மையை ஒப்பிச்சுட்டு இருக்கீங்க. என்ன காரணம்? கார்த்தி சிங்கிள் கேப்ல நீங்க விளையாடாதீங்க. இந்த சண்டே எனக்கும் ராபின்ஸ் இல்ல கார்த்தி, இல்ல கார்த்தி நீங்க பேசாத. ஒரு உடன்பிறப்பவும் ஒரு தம்பியோ சண்டை போடும்போது தலைவர் நீங்க நடுவுல போகாதீங்க, இருங்க அவங்களுக்குள்ள ஒரு முடிவு கட்டணும். நம்ம ஏன் நடுவுல போனோம்? தம்பி நானும் இல்ல, நான் ராம கேக்குறேன், ராம வந்துடுறேன் கேக்குறேன். அவருக்கு பதில் சொல்லுங்க ஃபர்ஸ்ட், அப்புறம் என்கிட்ட வாங்க. அவர்தான் மண்டையில நோவு போட்டார்ல. வராத என்டிக்கு எவ்வளவு தூக்கிட்டு வந்தேன்னா வச்சுக்கோ, ஒரே விட்டு பின்னாடி அடிச்சு உட்கார வச்சுறாங்க. உங்களை தாண்டி 10% அடிமை நீங்க ஒரு ஹெட்லைன் போட்டுட்டு அது கீழே நான் வந்து உட்கார்ந்துருக்கேன்னா நீ வந்து 5000 குடிச்சா 10000 குடிச்சா அங்க அடுத்தவனுக்கு உங்க பழப்படா. கொலுசு கொடுக்கறது, வேட்டி கொடுக்கறது, சேலை கொடுக்கறது, தெருவுக்கு தெரு கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு 1000 கொடுக்கறது, எவன் நம்ம கட்சிக்காரன் போட்டுனா உங்க பழப்படா. அதுதான் உங்க அரசியல் மயிறு, திராவிட அரசியல் மயிரே அதானே. என்ன என்ன சொல்லு, பேசு. வீட்டுல வச்சுங்க. நான் வாங்கல, நான் பேச சொல்றேன். அப்ப நீ வாங்கினியா? நீதான் ஓட்டே போட வந்தவன் இல்லையே. ஓட்டே போட வீட்டுல ஒருத்தன் வாங்கிருப்பாங்க, உங்க வீட்டுல உள்ள. நீ தான் பரம்பரையா டிஎம்கே ஃபேமிலியாச்சு. உன் ஓட்டுக்கு நீ ஓட்டே போட்டிருக்க மாட்டேன். ஃபாரின்ல இருந்திருப்ப, உன் ஓட்டுக்கு சேர்த்து காசு வாங்கியிருப்பானுங்க. நான் போட்டிருப்பேன், போடாம இருக்க போறேன். உன்ன மாதிரி வந்து தமிழன், நான் தமிழன், நான் வந்து நாங்க தமிழர் தான். உனக்கு என்ன பிரச்சனை? நாங்க தமிழர் தான். என்ன பிரச்சனை? நாங்க தமிழர் தான். தமிழர் நம்பக்கூடிய ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறேன். உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. நீ எல்லாம் அடிச்சுட்டு வந்த மொட்டை பேசிட்டு அடுத்தவன் வந்து பிளேம் பண்ணிட்டு இருக்காது, சரியா? எப்ப பார்த்தாலும் கீ பாயிண்ட் என்னன்னா, ஒருத்தன் உன்னை ஏத்து கேள்வி கேட்டா என்ன சரக்க போட்டு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ற. நீ போதில் இருக்கியா, நான் போல இருக்கலாம். கேட்ட கேள்விக்கு பதில் எனக்கு ஒன்னும் புரியல. நான் வந்து ஒரு படத்தை பத்தி பேசுறேன், என்ன சம்பந்தம் இல்லாம யாருக்கு? அப்ப இங்க எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்களே, படத்தை பத்தி தானே பேசிட்டு இருந்தோம். அங்க இருந்து என்டிகேன்னு தாவுனது யாரு? நானே என்டிகேன்னு தாவுனேன். அதுதான்டா உன் அரசியல் புத்தியா? அவ்வளவுதான் திராவிட புத்தி. அதெல்லாம் மழுங்கி போச்சு, அதெல்லாம் அந்த காலம் மலையேறி போச்சு, சரியா? அதெல்லாம் மலையேறி போச்சு. நீ இன்னும் வேணா முட்டு கொடுத்துக்கலாம். நான் வந்து பரம்பரை, அப்பா யாருன்னு தெரியுமா, எங்க தாத்தா யாருன்னு தெரியுமா, இன்னும் முட்டு கொடுத்துட்டு இருக்கலாம். நீ போய் கத்தார்ல போய் சொகுசு மயிர உட்காந்து, சரியா? சொல்லு 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 சொல்லு. 2026 சீமான் தோக்கலாம். பாயிண்டே கிடையாது. நீ டிவிகே சப்போர்ட் பண்ணுவியா, டிஎம்கே சப்போர்ட் பண்ணுவியா? 2026 அது அரசியலே கிடையாது. நீ என்ன கார்த்தியோட வளர்ப்பு மாதிரியே பேசிட்டு இருக்க? அண்ணாமலை இப்படி ஜெயிப்பாரு அப்படின்னு பட் கட்டின மாதிரி நீ பேசிட்டு இருக்க. நான் பாயிண்ட் தானே கேக்குறேன், ஒன்னும் தப்பு இல்லையே. உங்க சீமான் வந்து தோக்கறாரு, எவ்வளவு கோடி போட்டு. சீமானுக்கு தெரியலையா? ஒன்ன மாதிரி ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி கார்த்தி தான் பேசினாரு. அந்த இடத்துல நம்ம கருத்தை வந்து கேட்டோம். அவரு ஒன்ன மாதிரி எல்லாம் இந்த அளவுக்கு எல்லாம் ஆக்வர்டா பேச கிடையாது. தம்பி நீ பேசுறது வந்து ஒரு கேவலமான. சொல்லுங்க கார்த்தி, சொல்லுங்க. நாம் தமிழர் தான் ஒரு தொகுதி டெபாசிட் வாங்கிருக்கா? இல்ல, இங்க நாங்க வந்து டெபாசிட் வாங்க போறோம், இல்ல இத்தனை தொகுதி ஜெயிக்க போறோம். இப்ப இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன், நீங்க திரும்ப கேளுங்க. நான் அதுக்கு தயா சொல்றேன். அதுதான் நாங்க வந்து இங்க டெபாசிட் வாங்கிடுவோம். ராபின் சார் அதாங்க எந்த இடத்துலயும் எங்க சைடுல இருந்து சொல்ல கிடையாது. அண்ணாமலை வந்து பந்தயம் அடிப்பாருன்னு சொன்னது யாரு?
இது பழைய விஷயம் தான். நான் தானங்க அதனால சொன்னேன். கேக்குறேன். ஏங்க சரி, நான் தாங்க சொன்னேன். அவர் தோத்துட்டாருன்னா ஏங்க அரசியலே ஏங்க பேச மாட்டேன்னு சொன்னாரு. அவர் தோத்துட்டாருன்னா ஏங்க அரசியலே அவுட்டா பேச ஏங்க மாட்டேன்னு ஒரு சொன்னது யாரு? நிமிஷம் இருங்க. அவர் தோத்துட்டாருன்னா அரசியலே பேச மாட்டேன்னு சொன்னது யாரு? நீங்களா நானா? ஆனா அவரை பத்தி அதுக்கப்புறம் எதாவது பேசுறேன்னா நானு இல்லங்க, நான் இல்ல நான் இல்லைங்க அப்படிங்க அண்ணாமலையை பத்தி இப்படிங்க பேச சொல்றேன். மாட்டேன், பிஜேபிக்கு சப்போர்ட்டா பேச மாட்டேங்கிறதெல்லாம் நீ கேட்ட கேள்வி நான் அதுக்கு தான் நான் தெளிவுபடுத்துறேன். அப்படியே நான் அண்ணாமலைக்கு சப்போர்ட்டா என்கிட்ட பேச வந்து மாட்டேன். கேள்வி கேட்டா நான் பதில் சொல்றேன். இல்ல 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 சரி ஓகே. இல்ல இப்ப கார்த்தி, என் கேள்வி நான் இன்னும் இல்லைங்க தெளிவுபடுத்த நானா வந்து விரும்புறேன். உங்கள்ட்ட பேசுறேன்னா நான் நீங்க வந்து பிஜேபிக்கு பேசுறீங்க. சப்போர்ட் பண்ண மாட்டேன், இதெல்லாம் நீங்க கிடையாது. தெளிவுலாம் ஒண்ணும் நான் படுத்த வேணாம். நீங்க அரசியலே டெபாசிட் பேச வாங்கின தொகுதி மாட்டேன்டா, சொல்லுங்க. நான் அரசியலே பேச மாட்டேன்டா, 40 நான் அரசியலே பேச மாட்டேன்னு சபதம் அடிச்சேன் யாருன்னு நான் கேக்குறேன். அரசியல் யாரு நீங்க சம்பந்தம் சொன்னீங்களா இல்லையா? ஒரு ஆள் அடிச்சாங்க. இல்ல ஒரு ஆள் அடிச்சாங்க. இல்லங்க, நீங்க பெட் கட்டினதெல்லாம் கேட்கல. மக்கள் நல கூட்டணியை விட இல்ல நான் ஓட்டு அதிகமா வாங்கினா கட்சியை கழிச்சு வந்து கம்யூனிஸ்ட் சேர்ந்திருக்கேன்னு ஒரு ஆள் சொன்னான். எனக்கு தெரிஞ்சவங்க முதல்ல கேளுங்க. 2016ல நீங்க அரசியல் பேசுங்க. அந்த ஆளு ஏன் சேரணும்னு கேளுங்க ஃபர்ஸ்ட். நீங்க என்ன சொன்னீங்க? மக்கள் நல கூட்டணியோட பிஜேபியோட ஓட்டு கம்மியா எடுத்துட்டா இல்லங்க, பிஜேபியோட ஓட்டு கம்மியா எடுத்துட்டா கட்சியை கழிச்சுட்டு போறோம் ஒரு ஆள் சொன்னான். கம்மியா தான் எடுத்திருக்கான் இந்த எலெக்ஷன்லயும். அந்த ஆள்கிட்ட போய் கேளுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் எங்க 2024 நாம் தமிழர் கட்சியே இருக்கான்னு சொன்னா ஏன் இருக்கா இப்போ? இருக்கு. போன டைமோட அதிக பர்சன்டேஜ் வாங்கியிருக்கோம். 3வது பெரிய கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கும். 2026 எங்களோட அரசியல் சாணிங்கிறது ஒரு வளர்ச்சியை நோக்கிதான் இருக்கு. உங்க அரசியல் வளர்ச்சி என்ன? பிஜேபியோட அரசியல் வளர்ச்சி அதிகமா ஓட்டு எடுத்திருக்காங்க. என்ன ஓட்டு எடுத்திருக்காங்க? அதிகமான ஓட்டு எடுத்திருக்காங்க. அது கிருஷ்ணசாமி இவனுங்கெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஓட்டு எடுக்கிறது வந்து நாங்க வந்து உங்களோட ஓட்டை கூட்டிட்டோம் அப்படிங்கறத. நீ பேசாத ராபின் சார், அதுக்கு உன் கட்சிக்கு உனக்கு தகுதியே கிடையாது. ராபின் சார் உனக்குலாம் அதுக்கு தகுதியே கிடையாது. எனக்கு முன்னாடி கார்த்தி சொல்லிட்டு இருந்தார்ல, வாரிசு அரசியல் எதுக்குங்கிற கூடிய இடத்துல கூட நான் ஏத்துப்பேன். நீ அதுக்குள்ள வரவே வராது. சொல்லுங்க கார்த்தி. இல்ல தம்பி, உங்களுக்கு எல்லாம் அறிவுன்றதே இல்ல தம்பி. நீங்க எப்பயும் சும்மா மாறுதட்டி ஸ்டேஜ்ல பேசிட்டு நீங்க பேசின ஸ்டேட்மெண்ட் தான் அன்புமணி 10 தொகுதி நின்றாரு. 10 தொகுதியில ஒரு தொகுதியா அதிமுகவோட அதிகம். அதுக்கு மீதி அன்புமணி ஓட்டு தான் வந்திருக்குன்னா அன்புமணி நின்ற பாம்பு வந்து 10 தொகுதியில அதிகமா ஓட்டு வாங்கினது எல்லாமே வந்து பிஜேபி தாமரை தொகுதியா? அதுவே தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. பாரு, உனக்கு அடிப்படையே தெரியல பாரு. அன்புமணி எந்த தொகுதியிலையும் பார்த்த அப்படின்னு கேட்டாக்க இங்க வந்து தாமரை சின்னத்துல தொகுதியில அதிக ஓட்டு அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு நீங்க கிளைம் பண்ணிக்க முடியும். எனக்கு புரியல. கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 கட்சியை வச்சு நீ கூட்டணியில நிக்கிற, ஆனா தாமரை தொகுதி நின்ன இடத்துல நான் வந்து அதிக ஓட்டு வாங்கிட்டேன் அப்படின்னு கேட்டாங்க இங்க பிஜேபிக்கு வேல்யூ இருக்குன்னு சொல்றியா? நீ ஓடி போயிரு, நீ எல்லாம் குறுக்கே வராது சரியா? உனக்கெல்லாம் எந்த தகுதியுமே கிடையாது. அது கார்த்தி கூட ஓகே ஏத்துக்கலாம், அவர் ஏதோ நம்பிட்டாரு, உன்னை பேசினாரு. நீ எல்லாம் கொத்தடிமை, 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 நீ எல்லாம் கொத்தடிமை. தாவேக்கான கூட்டணி போட்டு உள்ள வந்துடுறீங்களா? கூட்டணி இல்லைன்னா எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. கூட்டணி இல்லைன்னா ஒரு நட்டமும் கிடையாது. கூட்டணி இல்லைன்னா ஒரு நட்டமும் கிடையாது. அது என் கையிலயோ உன் கையிலயோ மத்தவங்க விருப்பத்துக்கு எல்லாம் கிடையாது. நான் கார்த்திகிட்ட கேட்டது ரொம்ப சிம்பிளான கேள்வி. கார்த்தி, நீங்க இது சொன்னீங்களா? அரசியலே பேச மாட்டேன்னு சொன்னீங்க, ஏன் பேசுறீங்கிறதா என் கேள்வி. அதுக்கு பதில் சொல்லிட்டு அவர் பேச சொன்னாரு. இல்லங்க, உங்க அண்ணன் கட்சி கழிச்சிட்டு கம்யூனிஸ்ட் சொன்னாரு. நான் கார்த்திகிட்ட பேசினா நீ ஏன் பதில் சொல்லிட்டு இருக்க? கார்த்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, அதுக்கு நான் கேள்வி கேட்க நீ ஏன் குறுக்க புரிஞ்சுட்டு இருக்க? ராமின்சன் நீ சொன்னியா? ராமின்சன் ஒரு நிமிஷம் ராமின்சன் மைக் விட்டுறா. டேய் ராமின்சன் மைக் விட்டுறா. இல்ல வேணாம், அத பண்ணாதீங்க. அவரு உணர்ந்துக்கணும், அவ்வளவுதான். சரி, அவன் என்கிட்ட பேசுறானா, நான் பேசுறேன்ற அப்புறம் பைத்தியமா 2 நாள்ல கத்திட்டு இருக்கான் ராமின்சன். டேய், உங்க அண்ணன் சொன்னாரு 2014 என்ன சொன்னாரு? மக்கள் நீதி மையத்தோட மக்கள் நல கூட்டணியோட அதிகமா ஓட்டு எடுக்கலன்னா நான் கட்சியை கலைச்சேன்னு சொன்னாரு. கலைச்சாரா?
2016 இந்த லட்சம் சொன்னாரு. பிஜேபியோட அதிகமா ஓட்டு மக்கள் எடுக்கலாம். நீதி நான் வந்து மையத்துடைய கட்சியில மக்கள் நீதி மையம் எப்ப என்டிகேவோட அதிக ஓட்டு பர்சன்டேஜ் எடுத்தது எனக்கு புரியல. மக்கள் நல்ல கூட்டணிய மக்கள் நல்ல கூட்டணிய உனக்கு ஒன்னா 2வது சொன்னது உனக்கு காது கேட்கல. ஓகே, அந்த டைம் ஓட் பர்சன்டேஜ் என்ன கொஞ்சம் சொல்லுங்க. உனக்கு கேட்கல அதானே? இல்ல கேட்டுச்சுங்க. நான் அந்த மாதிரிலாம் எப்படி சொல்றது, 1.5% உங்களை மாதிரி இல்ல ராபின்சன் கேட்டுச்சுன்னா. ஆமா 1.5% அதான் முதல் தேர்தல் நாங்க சந்திச்ச முதல் தேர்தல் தான். ஐயோ நீ ஏன் வாய விட்ட? நாங்க மக்கள் நல்ல கூட்டணி விட அதிகமா ஓட்டு எடுப்போம் அப்படியே வந்து ஸ்டேஜ்ல ஒரு டிவில வந்து உனக்கு சும்மாறா அது மாதிரி பேசுறா லூஸ் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு, ஞாபகம் இருக்கா உனக்கு? அருணன் கூட டேய் லூசு மாதிரி பேசுறா லூசு, நீ தான்டா லூசு. அதுதான் கார்த்தி, நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, உங்க அண்ணனை ஒருத்தர் நான் கேட்ட கேள்விக்கு டைரக்ட் பதில் சொல்லிட்டு நீ இது மாதிரி 100 கேள்வி கூட என்கிட்ட கேட்கலாம். அதுக்கு பதில் சொல்லு. நானும் சொல்றேன் டைரக்ட் பதில் தான் நான் சொல்றேன். திரும்ப வந்து இப்ப என்ன அண்ணாமலை மாவீர மாசு ஐயோ இந்த ராபின்சன் அப்ப அத பத்தி பேசிருக்க நான் கிடையாது. அரசியல் பேச மாட்டேன்னு சொன்னேன். தோத்துட்டாருன்னா பேசிட்டு இருக்க நீ உன் டெபாசிட்டே வாங்க. நீ உங்க அண்ணனை ஒரு பெரிய ஆளா பேசிட்டு இருக்க. நீ ஆமா ராகுல் காந்தி இந்த ராபின்சன் வச்சு பெரிய வந்து இந்தியாவோட பெரிய லீடர் மாதிரி பேசிட்டு இருக்கானே. இல்ல இங்க டெபாசிட் வாங்க. நீங்களா பேசுமா நான் பேசக்கூடாதா? நீங்களா பேச மாட்டீங்க. நீங்களே ஒரு டம்மிடா. நீங்க 35 லட்சம் 35 லட்சம் டெபாசிட்டே வாங்காத ஒரு கட்சி. அப்ப வார்த்தையை விடாம உங்க கருத்தை பேசுங்க, நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். நானும் லூஸ் டாக்லாம் விட மாட்டேன். சில உங்களை பத்தி லூஸ் டாக்ல ஒருத்தருக்கு இல்லைங்க, நீங்க லூஸ் தான் உங்க கட்சியை. அதனால லூஸ் டாக்ல விரும்பல. தனிப்பட்ட முறையில தனி உலகத்துல வாழ்ந்துக்கோங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. நீ உங்களோட கம்பேர் பண்ணி இந்த கட்சியை அசிங்கப்படுத்த விரும்பல. அதனால நீங்க திட்டிக்கோங்க, கதறிக்கோங்க, கத்திக்கோங்க, அது உங்க விருப்பம். ஓட்டோடையோ உங்க பர்சன்டேஜோடையோ உங்க கொள்கையோடையோ இல்ல கம்பேரிசனே ஒரு கட்சியை வைக்கிறதே அசிங்கம்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரிதான் நினைக்கிறேன். பிஜேபிக்குலாம் அந்த அருகதை இருக்கான்னு கேக்குறேன் தமிழ்நாட்டுல. கிடையவே கிடையாது. உங்களோட போட்டி போறதுக்கும் உங்களோட வந்து கம்பேர் பண்றதுக்கும் தகுதி எந்த கட்சியும் வேற யாருக்கெல்லாம் தகுதி இருக்கா? டிஎம்கேயா? உங்களுக்கு கார்த்திக் யாருக்கு தகுதி இருக்குன்னா ராபின்சனா இல்ல பிஜேபி யாருக்கு தகுதி இருக்குன்னா ஒரு சிலர் இருப்பாங்கல்ல, முன்னே பைத்தியக்காரங்க ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் அது உன் பார்வை அது உன் பார்வை கார்த்தி. பைத்தியக்காரன் இன்னொருத்தர் சொல்றது அதுன்னு சொல்றது அதெல்லாம் வந்து ஒரு எப்படி வேற ரொம்ப கேவலமான அரசியல். கருத்து தாங்கிட்ட பேசுறது கருத்து மயிர் இல்லாதவன இதெல்லாம் பேசுவான். தம்பி பேச அப்ப தூண்டாத, நாகரிகமா பேசு. நானும் நாகரிகமா பேசுறேன். நாகரிகமா தானே பேசிட்டு இருக்கான். நீ பேசுனது நாகரிகம் யார் சொன்னா? நீ பேசுனது நாகரிகம் எவன் சொன்னா? நீயே தான் சொல்லிக்கணும் அத. ஸ்டேஜ் வந்து ஒரு ஆத்தாளுக்கும் ஒரு அப்பனுக்கு பிறந்தா, ஒரு ஆத்தாளுக்கு ஒரு அப்பனுக்கு ஒரு அம்மாக்கு தான் பிறப்பாங்க. எத்தனை அப்பா இருந்தாலும் ஒரு அம்மாக்கு தான் ஒரு ஆள் பிறப்பாங்க. அந்த அறிவே கிடையாது அவனுக்கு. பேசிட்டு இருக்கோம். நீ என்ன அப்புறம் அவன் ஒரு ஆளுன்னு அவனுக்கு அவனை ஒரு தலைவரை நீ நினைப்ப. அப்புறம் நான் ஏன் நினைக்கிறேன் அவனை? அண்ணாமலை எல்லாம் தலைவன் நீ வந்து சீமான வந்து சிஎம்னு பேசிட்டு இருக்கல. பிரபாகரனோட உட்கார்ந்து சாப்பிட்டேன். அவரு எனக்கு ஊட்டி விட்டாரு. அவரு ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு அவரு ஃபர்ஸ்ட் சாப்பிடுறாரா நான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுறேன்னா 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டோம். இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்கல்ல. அவன ஒரு தலைவன் நீ நினைச்சிட்டு இருக்கல. அப்புறம் எதுக்கு நீ அதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஒரு பிரச்சனை இல்லையா? அப்படி ஒரு கொம்மலி கூட்டம் வச்சிருக்கீங்க. அப்புறம் எங்க கிட்ட அந்த கருத்தை தான் சொல்ல முடியும். நீங்க வந்து நாட்டை ஆள்றீங்க. இங்க டிஎம்கே ஏடிஎம்கே மாறி மாறி உங்ககிட்ட சிஸ்டமைஸா கேட்கக்கூடிய கேள்விகள் பல இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு மயிரும் பேச தெரியாது. இங்க வந்து பார்த்தா ஒரு உதரி கட்சிகள் உங்க பார்வையில நீங்களாம் டம்மி கட்சி, எவன் வந்தாலும் அவ்வளவுதான். மிஞ்சி போனா என்ன தப்பிச்சது எனக்கு தெரிஞ்சு மத்த கட்சி. தம்பி ஒரே விஷயம் தம்பி சொல்லு. உங்க அண்ணன்
எந்த இடத்துல வேணா நிக்கட்டும், அவரும் தோக்குறாரு. எவ்வளவு என்ன பண்ணாரு? அது தோத்துனா வந்து இது அரசியல் கிடையாது. தோக்குறது ஜெயிக்கிறது அரசியல் கிடையாது. அரசியல் என்ன பார்த்து பேசினானு தோக்குறதுக்கு ஆள் இல்ல நீ ஜெயிக்க. அதுதான் நான் கேக்குறேன். அப்ப அந்த இடத்துல நான் கேக்குறேன், இங்க பிஜேபி கூட ஒதுக்கி விட்டுருவேன். கேள்வி இருக்கு, ராபின்ஸ் கிட்ட எனக்கு கேள்வி இருக்கு. ஓட்டுக்கு காசு கொடுக்க முடியுமா? உங்க அண்ணன் நிக்கிற தொகுதியில அவர் ஜெயிப்பாரா? சொல்லு. அவரு கார்த்தி இங்க பாரு, ரெண்டாவது இடம் வருவாரா? நீ அண்ணாமலை பேசுறது கோயம்புத்தூர்ல அதிமுக இருக்க இடத்துல ரெண்டாவது அண்ணாமலை நீ பேசுறது நீ ரெண்டாவது வந்தது கிடையாது. எங்கேயுமே ஒரு தொகுதியில வாங்கினது கிடையாது. டெபாசிட் ஒரு தொகுதியில வாங்கினது இல்ல 40ல ஒரு தொகுதியில் டெபாசிட் வாங்குறதுக்கு வக்கு கிடையாது. கட்டுத்தொகையா கட்டுத்தொகை வாங்க. ஆமா, கட்டுத்தொகை வாங்குறது வக்கு இல்ல. திருநெல்வேலியை வாங்கணுமா, சோறு தின்னமா, வைக்கமே இல்லாம சும்மா ஊரை ஏமாத்தணுமா? ஏன்னா 60 வயசு ஆகி போச்சு. இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஏமாத்தி அப்படியே பொழப்பு நடத்திட்டு போயிட்டே இருங்க. சும்மா அடுத்தவங்க நோண்டிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு என்ன மீறி அரசியல் இருக்கு? தப்பே கிடையாது. ஒரு தப்பு இல்ல. ஆமா, நீ குர்றா அவன் நல்ல லக்ஸரியா வாழ்றது. நீ குர்றா, நீ வீடியோ எடுத்து எவ்வளவு வருது? ஆருத்ரால என்ன மயிறு மட்டன் அலச போனோம்னா அதுதான் ரொம்ப கேவலமான அரசியல். நாங்க தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆருத்ரா மயிறு ஆர்கே சுரேஷ் அப்படின்னு பேச போனோம். அதே டிஎம்கே விக்கிரமண்டியில ஓட்டுக்கு காசு கொடுக்குறீங்களா? எங்க இருந்து வருது அந்த பணம்? நாங்களும் ரவுடி தான். நீ வந்து 10 கோடி இருக்குன்ற, நீ எதுவும் பணம் கொடுத்துட்டு இருக்கியா? இல்ல சம்பந்தம் இல்லாம வர்றேன். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு பிரச்சனை இல்ல. நீ வந்து தமிழ்நாட்டு ஆள்றீங்க. ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க, இந்த 2 லூசு மூணாவது லூசுக்குவா கார்த்திகை சேர்த்துக்கலாம். மூணாவது லூசுக்குவா கார்த்திகை சேர்த்துக்குவா மைக்கமா இல்லப்பா 2 தானே போட்டிருக்கான். அது ஏன் கமெண்ட் தானே பிடிக்கிறேன். போடலையே 3 போடலையே, அவன் 2 தானே போட்டான். என் விருப்பத்தை நான் சொல்றேன். அடிஷனலா கமெண்ட் ஆட் பண்ணிக்கோங்க சொல்றேன். டாக் பண்ணி யோ அப்படினா போட்டுருக்கான். ஃபேனா இருக்கலாம், கார்த்திகோட ஃபேனா இருக்கலாம். நீ யோன்னு போட்டா உங்களை அப்படி போட்டான். அதுதான் சொல்றேன். கார்த்திகோட மக்கள் கருத்துனா மக்கள் எவன் இருக்குல்ல, மக்கள் யாருக்கு சப்போர்ட்னு இருக்குல்ல, அதனாலதான் அவன் உனக்கு ஃபேனா இருக்குல்ல நான் சொல்றேன். நீ ஸ்பீக்கர்ல இருக்கிற யார வேணா கேளு. கார்த்தியை விட்டு, ராபினை விடு, ஐயப்பனை விடு, எல்லாத்தையும் விடு. நீ இப்படி ஜெனரலா கேளு. போ இந்த 2 போய் தயவு செஞ்சு ஓடி போயிரு. நீ தூங்குப்பா தம்பி. உன்னை நான் பிளாக்லாம் பண்ணி விட்டேன். ஏன் இன்னும் வந்து டார்ச்சர் பண்ற? அண்ணனை இன்னொரு 10 வருஷம் திருநெல்வேலி கொடுத்து செழிப்பா வாழவீங்க. ஏன் வந்து உயிர் எடுக்கிறீங்க அடுத்தவன? கார்த்திக் கேக்குதா? சொல்லுங்க. இல்ல, நான் மேல வந்து இந்த ராயன் படத்துல வந்து செல்வராகவன் வேஸ்ட் அப்படி சொன்னீங்க. சோ அப்பதான் மேல வந்தேன். எனக்கு டாபிக் மாறிடுச்சு. இல்ல, அவரு கொடுத்த ரோல்ல வேற என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, அந்த ரோலே ரொம்ப ரொம்ப சொல்லுங்க. சரி சொல்றேன். அவர் கொடுத்த ரோல் கரெக்டா தான் பண்ணிருக்காரு. வேற என்ன அவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்க. இல்லைங்க, இந்த ரோலே ரொம்ப முக்கியதான் எழுதிருந்தாங்க. அவங்க வந்தவன பில்டப் ஓப்பனிங் ஷாட்டே ஓப்பனிங்கே அவனுக்கு பில்டப் தான். அந்த ரோலே என்ன சும்மா அடுத்தவனை பில்டப் பண்றதுக்காக எழுதப்பட்ட ரோலு. ஹீரோ பில்டப் பண்றதுக்குன்னே ஒரு ரோல் எழுதிருப்பாங்கன்னா அப்படிதான். இந்த முன்னாடி படத்துலாம் இருக்கும்ல, அவன் வந்தா அப்படி பண்ணிடுவான் பாரு, வந்தா இப்படி பண்ணிடுவான் பாரு, இந்த அஞ்சான்லாம் வரும்ல. இல்ல, அது வந்து யாரு தெரியுமா படத்துல அது வரைக்கும் நல்ல விஷயம் தானே. அநாயகா இருக்கிற விஷயத்துல எல்லாருமே கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் ஆனா அது ஒரு பெருசா சொல்ற அளவுக்கு ஒண்ணு ஆரம்பத்துல இருந்து அப்படிதானங்க இருந்துச்சு. ஆரம்பத்திலே அவரு குழந்தையா வருவான், குழந்தையா அந்த லாரியில் ஏறி வருவான். அவனே வந்து சொல்லுவாரு, இவனை பார்த்தா சாதனமா தெரியல, இவன் வந்து பெருசா. அதாவது ஒரு 13-15 வயசு பையன் கரெக்டா யாருன்னு கேட்டவொடனே அருவாரோட நிக்கிறப்ப அவனை பார்த்தா சாதாரணமா ஆளா தெரியலன்னு தான் சொல்லுவாங்க. வேற என்ன டைலாக் எடுத்து சொல்றீங்க?
அருவாளோட நிக்கிறான். யாருன்னு கேட்ட உடனே கிட்டக்க வந்தோடனே அருவாள் எடுத்து நிக்கிறான் லாரி மேல. வேற என்ன டைலாக் சொல்றது? சரி ஓகே, அது மொத சீன் பார்க்கும்போது சரி ஓகே அந்த பையனுக்கு பில்டப் கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பான். சரிட்டா? அடுத்தது இந்த ஒயின் ஷாப்ல ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீனே தான். இப்போ நீ என்ன கேட்டு வந்திருக்க, இந்த கடை எழுதிக்கிட்டு இருக்க. ஓகே, அவனுக்கு 3 பேர் இருக்கானுங்க. ஒருத்தன் முத்துவேல் ராயன். உனக்கு வந்து நல்ல நேரம் இருந்துச்சு, உனக்கு கெட்ட நேரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவனை பார்ப்ப. உனக்கு ரொம்ப கெட்ட நேரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அடுத்தவனே கந்தவேல் ராயனா அவனை பார்ப்ப. உனக்கு ரொம்ப ரொம்ப மோசமான கெட்ட நேரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவனை பார்ப்ப. இப்படிதான் பில்டப். இது எப்படின்னா இதெல்லாம் வந்து பழைய காலத்து ஒரு மீட்டருங்க. இந்த பழைய காலத்துல ஒருத்தன் வந்து பில்டப் பண்ணி பேசிட்டு இருப்பான். இல்ல கார்த்தி ஒத்துக்கிறேன். நான் பேரரசம் பண்ணுவார்ல, அவன் அடிச்சா அடி விழுவான், பாக்குறீங்க, இடி விழுவான். நான் கதையோட பாக்குறேன். இல்ல பில்டப் பாக்குறீங்க ஒத்துக்கிறேன். நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்களே ஒத்துக்கோங்களேன். அந்த மாதிரி சொல்றாங்க, சொன்னோடனே அங்க பார்ல வந்து தலையில அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே திரும்ப போய் இவர் வந்து போய் பேசுறாரு. தனுஷ் வந்து போய் அவரு துரை அண்ணா வீட்டுல போய் பேசுறாரு. ஓகேவா? பேசணும்னா என்ன ஆகுதுன்னு மட்டும் கேளுங்க. துரை அண்ணா போய் பேசிட்டு வெளியே வராரு. பேசிட்டு வெளியே வரும்போது ஒருத்தன் வந்து இவரை இடிக்கிறான். இடிச்சதுக்கு அப்புறம் ஏதோ வம்புழுத்துட்டு போறான். உடனே துரை அண்ணா கூப்பிட்டு அவனை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. அவங்ககிட்ட எல்லாம் போய் வச்சுக்காத அப்படின்ற துரையே சொல்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி சீன்ல பாத்தீங்கன்னா உனக்கு எனக்கும் ஆல்ரெடி ஒன்று நடந்திருக்கு, உன்னைய மன்னிச்சு நான் விட்டுருக்கேன், ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஸோ அது என்னன்றதை அவங்க ரிவீல் பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும். ஸோ சம்திங் அந்த ராயன் கேரக்டர்ல வந்து ஏதோ ஸ்ட்ராங்கா இருக்கு கண்டி தான் எல்லாருமே பில்டப் கொடுக்குறாங்க. பட் அது வந்து அது டிசர்வா தான் இருந்ததுன்னு நான் சொல்றேன். ரொம்ப வந்து ஓவரா இல்லைன்றதான் என்னோட நான் சொன்னதை வந்து நீங்க என்கிட்ட கேட்டது செல்வராகவன் கேரக்டர் பத்தி கேட்டீங்க. அவர் மட்டும் பில்டப் கொடுக்கலங்க. என்டையர் அந்த ஒரு அவர் கையால சாக போற துரையே வந்து அந்த ஸ்ட்ராங்கான கேரக்டரை என்கிட்ட கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். உடனே இதுக்கே சொல்றேன் அதுக்கே சொல்றேன் அப்படின்னு பேசக்கூடாது. என்கிட்ட கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அந்த கேரக்டருக்கு ரோலே கிடையாது. சும்மா இப்படியே பில்டப் ரொம்ப தப்பா நடிச்சிருந்தாரு. நல்ல ரோலுங்க அது. அவங்க கிட்டத்தட்ட ஒரு கார்டின் மாதிரி அவங்களை குழந்தைகள்ல இருந்து வளர்த்துற ஒரு காட்ஃபாதர் மாதிரி, ஒரு அப்பா மாதிரி கேரக்டர். ஓகேவா? ஆனா இவர் வந்து எப்படின்னா ரொம்ப வெட்டு பில்டப்பா கொடுத்துட்டு ஒரு எமோஷன்லாம் பெருசா கன்வே பண்ணாம அப்படிதான் இருந்துச்சு. அதுதான் உண்மை. அதாங்க சொல்றேன், அந்த படத்துல ரொம்ப சும்மா நடிச்சிருந்த ஒரே ஒரு கேரக்டர் செல்வராகவன். மற்றவங்க இல்லை, மற்றவங்க எல்லாரும் நடிச்சிருந்தாங்க. இந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சரி ஓகே, நீங்க சொல்றீங்க, உங்க ஒப்பீனியன் தான். ஆமா, எல்லாம் ஒப்பீனியன் தானே பார்க்கணும். அதே நானே தானங்க சொல்றேன், அந்த படத்துல எல்லாமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துல அந்த படத்துல எல்லாருமே இவரை தவிர இல்ல அந்த படத்துல ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே அப்புறம் மத்தவங்க மேல மத்தவங்க எல்லாம் எனக்கு பிடிச்ச போச்சு, இவரை மட்டும் பிடிக்கலையா? இல்ல அதுக்காக சொல்லல. பட் இவரை வந்து ரொம்பவும் அவர் மேல தனிப்பட்ட என்னன்னு தெரியல, எனக்கு தெரியல. இல்ல அந்த அளவுக்கு மோசமா நடிக்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. எனக்கு உண்மையிலே மோசமா நடிக்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. ரொம்ப மோசமா. அவர் வில்லன்ட்டெல்லாம் உட்காந்துட்டு பேசுறதெல்லாம் வந்து போன் எடு, ஏய் கதை ஊத்துறோம்டா அப்படின்றத ரொம்ப பழைய. ஒருவேளை அந்த சீன்லாம் அவர் யூஸ் பண்ணதுனால, பழைய சீன்ல அவர் யூஸ் பண்ணதுனாலயா என்னன்னு தெரியல, ரொம்ப அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப வீக்காக தான் இருந்துச்சு அந்த படத்துல. பர்ஃபார்மன்ஸே வராது. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியே வந்து படம் நடிச்சிருக்காரு இல்லையா, இதுக்கு முன்னாடி அந்த ஐஸ்வர்யா ராஜேஷோட ஒரு படம் நடிச்சிருக்காரு. அதுலயும் ஒன்றும் செல்ஃப் எடுக்கல, ஒன்றும் வரல. அதுக்கு முன்னாடி இல்ல அவர் வந்து சாணி காகிதம் நடிச்சாரு. சாணி காகிதம் நல்லா நடிச்சாரு. ஆமா, அதெல்லாம் சுத்தமா ஈடுபடல. எதுலயுமே ஈடுபடல. ஏதோ ஒரு படம் சொல்லுங்க, ஏதோ ஒரு படம் சொல்லுங்களேன். அவர் நல்லா நடிச்ச படம்னு ஒரு படம் நான் சொல்றேங்க. இல்ல சாணி காகிதத்துல நல்லாதாங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. சாணி காகிதமே இது ஓகே. ராயன் வந்து ரொம்ப அப்டு த மார்க் இல்ல, பட் கலாய்க்கிற அளவுக்கு இல்ல, சும்மா முட்டு கொடுக்கணும் கொடுக்கல. பட் நல்லா இருந்தது. ரொம்பவும் கேவலமா கலாய்க்கவே இல்லப்பா, பின் பாயிண்ட் பண்ணி வந்து இல்லப்பா சொல்ற மாதிரி இல்லைன்னு சொன்னேன். நான் கலாய்க்கவே இல்லைங்க, உங்க புரிஞ்சுக்கோங்க. மற்றவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க, மற்றவங்க ரோல் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு, செல்வராகவனை தவிர அப்படின்னு சொல்லிட்டோம். அதுதான் என்னால ஒத்துக்க முடியல. சரி ஓகே, அது உங்களோட பாயிண்ட். அநியமா இருக்கு, எனக்கு ஒன்றும் புரியலைங்க. மற்றவங்க எல்லாரும் எப்படி இருந்துச்சு, மற்றவங்க ரோல் எல்லாம் எப்படி இருந்துச்சு, சுரேக் எப்படி இருந்துச்சு, தனுஷுக்கு எப்படி இருந்துச்சு, நானும் பார்த்தனாலதாங்க ஹீரோனுக்கு எப்படி இருந்துச்சு. ஆமா ஓகே விடுங்க,
செல்வராகவனுக்கு இவ்வளவு தேவையில்லை. பட் அவரையும் இவ்வளவு கலாய்க்கணும் அவசியமும் இல்லை. நீ கலாய்க்கிறான் எனக்கு புரியல. எனக்கு இதெல்லாம் கலாய்க்கிறதுக்கு இருக்கு இல்லைங்க. அவர் வந்து அவர் ரோலு அதே கலாய்க்கிற மாதிரி தாங்க. இப்படின்னா அவரை தவிர மற்ற எல்லாரும் என்ன நடிச்சிருக்காங்க, அப்புறம் கலாய்க்காம அது என்னது அது? அப்புறம் அது என்ன சொல்லுவாங்க, அந்த படத்துக்கு அவர் மட்டும் தானே சத்தியமா வந்து அவரும் இன்னும் சொல்ல போனா பிரகாஷ் ராஜுங்க. ரெண்டு பேரும் மட்டும்தான் சம்மந்தமே இல்லாம இருந்தாங்க அந்த படத்துல. பிரகாஷ் ராஜ் கூட ஒரு ஒரு வயசான ஒரு போலீஸ்காரனா ரிட்டையர் ஆகப்போ ஒரு போலீஸ்காரன் மாதிரி நடிச்சிருந்தாரு. பட் இவர் மட்டும் தான் வெறும் வெட்டு பில்டப் பண்ணிட்டு இருந்தாரு உட்காந்து படத்துல. ராயன் வருவான், பேய் மாதிரி வருவான், இப்படி இந்த பில்டப்புக்கு மட்டும் தான் அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ராயன் கையில கூட மாட்டிருங்கடா, ஆனா துர்கா கையில மாட்டிருக்கீங்க, இப்படி இந்த மாதிரி வெட்டி பில்டப் பஞ்ச் டைலாக் பேசுறதுக்கு ஒரு கேரக்டர் வச்சுதான் யூஸ் பண்ண மாதிரிதான் அவர் இருந்தார் படம் ஃபுல்லா. அந்த கேரக்டர் கண்டிப்பா ஒரு நல்ல கேரக்டரா ரைட்டிங்ல இருக்கும். ஆனா எங்கேயுமே எமோஷன் இல்லைங்க. முன்னாடி சீன்ல அவர் கொல்றாங்க, அடுத்த சீன்ல பாட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கானுங்க எல்லாம், போகி 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 அப்படின்னு. ஐயா உங்க ஆளை போன டைம் ஒரு நாளைக்கு முன்னாடி வெட்டி கொண்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் அந்த கேரக்டரையுமே அப்படிதான் எழுதியிருக்காங்க, அப்படிதான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு பெருசாலாம் இல்ல அந்த இடம்லாம் கொஞ்சம் பில்டப்புக்கு வேற இல்ல சீனாவே அந்த 2-3 இடம் ஓகே. பட் சொல்றேன், ஓகே தனுஷ் ஏதோ ட்ரை பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காருன்னு அப்ரிஷியேட் பண்ணலாம், அவ்வளோதான். அந்த இடத்துல நானும் ஒத்துக்கிறேன். செகண்ட் ஹாஃப்லலாம் சில இடத்துல வந்து அவர் ஏதோ மிஸ் பண்ணியிருக்காரு. பட் மற்றபடி செல்வராகவன்லாம் பெரிய இது இல்லை. அவர் கிடைச்ச ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காருன்னு தோணுச்சு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இது நீங்க எப்படி திரும்ப கண்டுபிடிக்கலாம்? இந்த படத்துல நம்ம சொல்றோம் இல்லையா, இவங்க நடிச்சது நல்லா இருந்துச்சு, அவங்க நடிச்சது நல்லா இருந்துச்சுன்னு. இதை வச்சு இன்னொரு படத்துல இவங்களுக்கான சான்ஸ் அதிகமாகும் இல்லையா? செல்வராகவனுக்கு எவ்வளவு சான்ஸ் அதிகமாகுது நீங்க பாருங்க, பார்த்தா உங்களுக்கு தெரியும். இல்ல அது இன்னும் பாசிபிள். அவர் வந்து நடிக்கிறதுக்கு இப்ப டிமாண்ட் இல்லை, இவங்களா ப்ரெஷர் பண்ணி நடிக்க வச்சது. அவர் அந்த இடத்துல இல்ல ஒரு போய் நடிச்சுதான் இது பண்ணணும்னு இந்த இடத்துல இல்ல. பட் ஓகே, நீங்க கேட்டாங்க. புரியல எனக்கு. என்ன கவர்னரா இருக்காரு ஏதோ ஸ்டேட்டுக்கு? எங்க அவர் டைரக்டருங்க, அவர் கையில ப்ராஜெக்ட்லாம் இருக்கு. உங்களுக்கு தெரியாத நான் சொல்ல போறேன், அவர் கையில ப்ராஜெக்ட்லாம் இல்லையா? 1001 சுத்திட்டு இருக்காரு. இந்த மாதிரி சில படங்கள் அவர் கையில இருக்கு இல்லையா, எழுதிட்டு தானே இருக்கிறாரு. ஓ அந்த குரூப்பா? 1001 குரூப்பா? அது முதல்ல சொல்ல வேண்டியதானே. 1001 குரூப்பா? ஏங்க நான் ஜென்ரலா சொல்றேங்க, அவர் கையில படம் இருக்கு. நான் செல்வராகவனுக்கு முட்டு கொடுத்து வரலங்க. அவர் கையிலயும் ப்ராஜெக்ட் இருக்கு. அவர் கையில 1001 இருக்கு. சரி, ஆமா, அவர் கையில 1001 இருக்கு. நீங்க அந்த படத்தை என்னன்னா சொல்லிக்கங்க, நான் எதுவும் சொல்லல. நான் ஜஸ்ட் ஜென்ரலா சொல்றேன். அவர் மோசமான அந்த அளவுக்கு நீங்க பின் பாயிண்ட் பண்ணி சொன்னால அந்த அளவுக்கு பண்ணல. அந்த படத்துலயே வந்து நிறைய பேர் எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க கேரக்டர் வைஸா, அப்படின்றதுக்காக சொல்றேன். எங்க நேஷனல் அவார்டு குத்தலாம் விடுங்க, சும்மா முட்டு குத்து நின்னுக்கிறீங்க அப்பவே 15 நிமிஷமா. அது ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. திருச்சிற்றம்பலம் கலெக்ஷனை தாண்டணுமா ப்ரோ? ஒரு வேர்ல்டு வைடா தாண்டதுக்கான வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டுல பார்க்கணும், மண்டிய கலெக்ஷன் பார்க்கணும். ஆனா க்ளோஸா அது கிட்ட வந்துடும். இப்போதைக்கு போற நிலைமையில மண்டிய பார்த்தா தெரியும். திருச்சிற்றம்பலம் நல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகமா வந்தாங்க. படிச்சு ஓப்பனிங்கே சூப்பரா இருக்கு. லெட்ஸ் ஓடிடி ட்விட்டர் ஹேண்டில் வந்து 52 crores கலெக்ஷன் போட்டுக்கிறாங்க. ஆமா கார்த்தி, ஆஸ் ஆஃப் டுடே. அவ்வளவு வர்றதில்ல, 2 தான் இருக்கு. இல்ல போட்டிருந்தாங்க, 52 crores போட்டிருக்காங்க. அது அவ்வளவு வரும் தெரியலையே. ஃபர்ஸ்ட் நாள் 20 கோடி வரும், 20 பிளஸ் வரும். 2,000 அதே தான் இருக்கும். தனுஷ் கேரியர்ல அதிகபட்ச கலெக்ஷன் எது ப்ரோ? தனுஷ் என்ன படம் ரீசெண்ட் ரைட்டட் படம்?
பிரிச்சுட்டோம்னா அது மற்ற லாங்குவேஜ்லாம் பெருசா போணுச்சான்னு தெரியல. அதுதான் நினைக்கிறேன். ஓகே தான் இங்க ராம்குமார் போயிட்டானா டிவிக்கே அவங்களுக்குலாம் நினைச்சா அந்த ராமச்சனும் இவனு இந்த தம்பி சேர்ந்துக்கிட்டு இவனுங்களோட சண்டை போட்டுட்டு டிவியை பத்தி அவன் கேட்காம அப்படியே அவனை விட்டானுங்கப்பா. இந்த தம்பி இருக்கான் பாரு, அவன் ஒரு லூசு. ராமச்சனா அதுக்கு மேல சம்பந்தம் இல்லாம சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ராம்குமார் எவ்வளவு கண்ட்ரி அடுத்த மாநாடு இப்போ அடுத்து அரசியல் நிகழ்வு என்ன அதை பத்தி எவ்வளவு விஷயங்கள் கேட்டிருக்கலாம். ஓ வேற இருக்கு இப்போ இல்லை. கீதா கார்த்திக் ப்ரோ, தங்கலாம் எப்படி இந்த பரதேசி அந்த ஜானர் மாதிரி இருக்குமா எப்படி? ஏன் அந்த மாதிரி இல்லைங்க. தங்கலான் வந்து ஃபுல்லா ஆக்ஷன் மாசா இருக்கும். இந்த 300 பருத்தி வீரர்கள் அந்த ஸ்டைல தான் இருக்கும். கார்த்திக் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி ப்ரோ மனோஜ் நல்லா பேசுறேன். இருக்கும் ப்ரோ. இல்ல ப்ரோ, நான் நீங்க இப்போ செல்வராகவன் பத்தி பேசுனதா தான் நான் சொல்றேன். நீங்க என்ன ப்ரோ, என்ன அவர் ஆக்டிங் பிடிக்கலையா இல்ல இந்த படத்துல பிடிக்கலையா? எனக்கு அதுதான் டவுட். உங்களுக்கு வாயில பிடிக்கலையா இல்ல செல்வராகவன் ஆக்டிங்கே பிடிக்கலையா? அவர் ஆக்டிங்கே பிடிக்கல ப்ரோ. ஃபர்ஸ்ட் ராயன்ல மட்டும் இல்ல, அவர் எல்லா படத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஓகே ப்ரோ, இஸ் த டைரக்டர். அப்போ அவர் டைரக்டரா இருக்கும் போது அவரு எப்படி ப்ரோ அவரு கேஸ்டிங் பண்ணுவார்ல ஒரு ஹீரோ? அவரு இப்போ நிறைய படம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படத்துல எல்லாம் வந்து அவர் தானே ப்ரோ, அவர் என்ன பண்ணுவார் இப்போ? ஜஸ்ட் டிசனா இல்ல அவர் ஆக்ட் பண்ண மாட்டாரு? ஆக்டிங்னா உங்களுக்கு சினிஃபீல்ல இருக்கவங்க தெரியும் ஆக்டிங்னா யூ ஹேவ் டு பி த கேரக்டர். அந்த படத்துல என்ன கேரக்டரோ, ஸோ ஒரு டேரக்டர்னா அந்த கேரக்டர் அவர் தான் எழுதுறாரு. ஸோ அவர் தானே ஆக்ட் பண்ணி காமிப்பாரு. தட்ஸ் மை டவுட். அப்ப அவர் ஆக்ட் பண்ணி காமிக்க மாட்டாங்க யாருக்குமே. இப்போ என்ஜிகோவும் அவர் தான் பண்ணாரு ப்ரோ, என்ஜிகோவும் அவர் தான் பண்ணாரு, புதுப்பேட்டையும் அவர் தான் பண்ணாரு. கமலஹாசனை வச்சு ஒரு 100 டைரக்டர் படம் எடுத்திருப்பாங்க. அப்போ படம் எடுத்தவங்கன்னா டைரக்டர்லாம் சொல்லி கொடுத்தா கமலஹாசன் நடிச்சாரா? கமலஹாசனுக்கு திறமை இல்லையா? அதெல்லாம் டைரக்டர் என்ன இப்ப அவர் படத்துல நடிச்சு செல்வராகவனை பத்தி தான் நானும் பேசுறேன். செல்வராகவன் படத்துல நடிச்ச இந்த ஹீரோ வந்து சூப்பர் ஆக்டர். என்ஜிகே படத்துல என்னங்க ஆக்டிங்? சூர்யா கேவலமா நடிச்ச படம் தான். சூர்யா கேவலமா நடிச்ச படமே அதாங்க, என்ஜிகே தாங்க. அப்போ 1000 ஒரு சொல்லுங்க, அந்த படத்துல யார் வேற என்ன? அந்த படத்துல அது மட்டும் என்ன, அதுவும் அப்படித்தானே. யார் அதுல மட்டும் என்ன,
அதுல மட்டும் எங்க சூப்பர் ஆக்டிங் என்னங்க இருக்கு? அதுல வந்து அந்த டைம்ல சிஜி பிரம்மாண்டம் அதாங்க இருந்துச்சு. வேற என்ன இருந்துச்சு? ஆக்டிங் என்ன இருந்துச்சு அந்த படத்துல? அப்போ பார்த்திபன் ரீமாசன் இல்லையா ப்ரோ? என்ன பார்த்திபன் ரீமாசன்ல என்ன இருந்துச்சு அதுல? என்னங்க இருந்துச்சு? சும்மா என்னத்தையாவது ஒண்ணு பேசிக்கிட்டு. சரி ப்ரோ, அப்போ உங்களுக்கு குந்தவை தான் பிடிச்சிருக்கு கரெக்டா? உங்களுக்கு பொன்னியின் செல்வன் இது குந்தவை தான் பிடிச்சிருக்கு. ஆமா ப்ரோ, நான் சிம்பிளா கேக்குறேன் ப்ரோ. இல்ல அதுல பிரச்சனை. நான் சிம்பிளா கேக்குறேன் ப்ரோ. நீங்க வந்து அப்ப அந்த பகாசுரன் ஒரு படம் நடிச்சாரு, அதுல சிவன் சாங் வரும், அந்த பாட்டு நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல அவரோட ஆக்டிங் பாத்திருக்கீங்க ப்ரோ? செல்வராம் வந்து ஒரு சிவன் ஃபேனா அப்படியே ஆக்டிங்லாம் இல்லைங்க, அது டான்ஸுங்க. டான்ஸ். ஓகே. இல்ல எனக்கு தெரியல, அதனால கேக்குறேன். அந்த பாட்டோட டெம்போ அப்படிங்க, அந்த பாட்டோட டெம்போக்கு யார் எப்படி பண்ணாலுமே அதை பாக்குற மாதிரி தான் இருக்கும். சரியா? ஆக்டிங்னா என்ன தெரியும்னா, ஆக்டிங்னா அந்த சீன் எப்படி இருக்கு, டைலாக் எப்படி இருக்குன்றத பார்த்து கன்வே பண்றது தான். அதே பகாசுரன்ல அந்த பாட்டை தவிர மீதி 2 மணி நேரம் படம் இருந்துச்சு, அதை பத்தி பேசணும்ல. இந்த சீன் அப்படின்னு நினைச்சாருங்க, அந்த சீன் அப்படின்னு நினைச்சாரு. அவர் அந்த படம் அவர் எடுக்கலையே ப்ரோ, இல்லன்னா ஃபுல் படம் பேசலாம். அவர் ஆக்ட் தான் பண்ணுவார். அதுதான் ப்ரோ சொல்றேன். அவர் ஆக்ட் தான் பண்ணாரு. ரொம்ப காண்டாவது எனக்கு ஒன்றும் புரியல. இதுல எஜ்ஜஸ் சூர்யாவே ஆக்ட் பண்ணிருக்காரு. இப்ப எஜ்ஜஸ் சூர்யா ஆக்டர் தானே. சரி, ஓகே. இப்படி வர பாருங்க, எல்லா பக்கமும் வரீங்களா? இல்ல அப்படி இல்ல ப்ரோ. நானே ஒரு செல்வராவன் பிடிச்சிட்டேன். நான் பாயிண்ட பிடிச்சிட்டேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க. நானே ஒரு இன்னொரு படம், அது அவரு தான் டைரக்டர். அவரு ஒரு கேரக்டர் நடிச்சிருந்தாரு. அது எப்படி இருந்துச்சு? அவர் ஒரு கேரக்டர் நடிச்சிருந்தாலும் அது ஒரு சீன் ப்ரோ. அவர் சீன் தாங்க. அது எப்படி இருந்துச்சு ப்ரோ? அந்த அவர் படத்துல நடிக்கிற எல்லா கேரக்டரும் அவரு தான் ப்ரோ. அவர் எழுதுன கான்செப்ட் தானே ப்ரோ, அவர் எழுதுற ரைட்டிங் தானே ப்ரோ. அப்ப அவருக்கு தானே ப்ரோ தெரியும் அந்த கேரக்டர் எப்படி பிஹேவ் பண்ணும் அந்த சீன்லன்ட்டு. ஏன் ஜிசுரியா சொல்லியிருக்காரு ப்ரோ. இதெல்லாம் அந்த பேட்டியில பேசுறேன். பேட்டிலாம் இல்ல ப்ரோ, ரியாலிட்டி சொல்றேன். அதனாலதான் உங்ககிட்ட நான் ஃபேக்ட் கேட்டேன். நான் ரியாலிட்டியா தான் சொல்றேன் ப்ரோ. உங்களுக்கு பிடிக்கல, யுவர் பர்சனல். பட் ஆனா நீங்க வந்து எல்லா படமும் அவருக்கு பிடிக்கலன்னு சொல்றது ஐ டோன்ட் அக்ரி. வேற ஒண்ணுமே கிடையாது. ஏங்க அவர் நடிச்ச படம் எல்லாமே முக்கியம் இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு பிடிக்கலன்னா எனக்கு புரியலங்க. நடிச்சது எல்லாமே ஆக்டிங்கா முக்கியம் தாங்க இருக்கு. அவர் நடிச்சது எதுவுமே இம்ப்ரெசிவாலாம் இல்லைங்க அவர் ஆக்டிங். இவங்க ஸ்டேஜ்ல பேசுற பில்டப்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. கண்ணு 4 டைம் தான் துடிக்கணும், கழுத்து இப்படிதான் திரும்பணும், வாய் இப்படித்தான் திறக்கணும். அந்த பில்டப்பே கிடையாதுங்க. அவர் அந்த அளவுக்கு சீனே கிடையாதுங்க அவருக்கு. சத்தியமா நான் அதெல்லாம் சொல்ல காத்து. நான் நார்மலா கேட்டேன். நீங்க செல்வராகவன் ரொம்ப இது பண்ணி டிகிரேட் பண்ணி பேசினதாலதான் ரொம்ப டிகிரேட் இல்லைங்க. அப்படிதாங்க இருந்துச்சு. இந்த பீஸ்ட் படத்துல மொக்கத்தனமா உட்காந்து இவருக்கு பில்டப் போட்டு இருந்தாரு. அவங்க யார் தெரியுமா, அவன் எப்படி தெரியுமா, அப்படி தெரியுமான்னு பேசிட்டு இருந்தாரு. ஓகேவா? இந்த படத்துல அந்த அம்மன் இருக்காரு. அது நேஷனல் ரைட்டிங், அது அவருதுங்க. நான் தான் 1020 கேட்டேன். 1020 உங்களுக்கு வந்து உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிக்கும் சொல்லுங்க. படமே உங்களுக்கு பிடிக்கலாம் பரவாயில்ல, எந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்காது சொல்லுங்க. 1020 ஒரே ஒரு கேரக்டர் சொல்லுங்க. ஒரு கேரக்டர் சொல்லுங்க கார்த்திக். 1020 இட்ஸ் லைக் ஒரு ஜேர்னி மாதிரி போகும்ல, அதுல ஒரே ஒரு கேரக்டர் சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர். ஒரு கேரக்டர் சொல்லுங்க. ஒரு கேரக்டர் 1020 கார்த்தி நடிச்சிருக்காரு, பார்த்திபன் நடிச்சிருக்காரு, ரீமாசன், ஆண்ட்ரியா, இட்ஸ் கோஸ் ஆன், பெருமாள் அவரும் நடிச்சிருக்காரு. உங்களுக்கு அதுல ஒரு கேரக்டர் சொல்லுங்க, இந்த கேரக்டர் பக்கவா பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுங்க. ரைட்டிங்லாம் இல்ல, ஆக்டிங்ல சொல்லுங்க. என்ன கார்த்திக்? அப்போ உங்களுக்கு 1020 பிடிக்கலன்றீங்களா? ஹலோ கார்த்திக், கேக்குதா? இல்ல 1020 படத்துல நடிச்சவங்க எல்லாருமே செல்வராகவனை பார்த்தா நடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே பொதுவா. யாரா சொல்லுங்க யார சொன்னாலும் நீ என்ன சொல்லுவ கடைசியா? கிரேன் மனோகர் சொன்னா கூட சொல்லுவீங்க. கிரேன் மனோகர் ஒரு சீன் நடிச்சார்ல, அதானே சொல்ல போறீங்க.
இப்போ இல்ல மகாராஜான்னு ஒரு படம் வந்தது ப்ரோ. அந்த மகாராஜா படத்துல உங்களுக்கு எந்த ரோல் பிடிச்சிருக்கு? அனுராக் கஷ்யப் வில்லனா இல்ல சிங்கப்பள்ளி ப்ரோ? நான் அந்த பாயிண்ட் நான் சொல்றேன். இப்போ மகாராஜா விஜய் சேதுபதி வந்ததுல அதுல உங்களுக்கு எந்த ஆக்டிங் பிடிச்சிருக்கு? அனுராக் கஷ்யப் பிடிச்சிருந்தா இல்ல வந்து சில சிங்கப்பள்ளி ப்ரோ? ஏங்க அதுல வந்து உங்க 2 பேர்த்து இல்லையா? 2 பேர்த்துல வந்து சிங்கப்பள்ளி தான். சிங்கப்பள்ளி ஓகே, அதுதான் நான் கேட்க வரேன். அதுல சிங்கப்பள்ளி ஏன் ப்ரோ பிடிச்சது உங்களுக்கு? ஏன் அது ஏன் சொல்லுங்க. இல்ல அது ஏன் உங்களுக்கு பிடிச்சது? அனுராக் கஷ்யப் தானே போய் திருடுறான். சிங்கப்பள்ளின்றது ஒரு சிங்கப்பள்ளின்றது ஒரு இன்ஃபார்மர் தானே ப்ரோ. சரி, அவரோட கேரக்டர் உங்களுக்கு ஏன் பிடிச்சது சொல்லுங்க. அது மட்டும் சொல்லுங்க. அவரோட கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சது அந்த ரைட்டிங்னால தானே. அந்த ரைட்டிங்னால மன்னிச்சிருங்க. தெரியாதனமா செல்வரான பேசிட்டு மன்னிச்சிருங்க. நான் கேக்குறேன். ஐயோ கடவுளே, தெரியாதனமா ஆய விட்டுட்டேன். செல்வரான ப்ரோ நான் மன்னிச்சிருங்க. ரொம்ப வருஷமா பேசிட்டு இருக்கேன். அவரோட அருமை பெருமை எல்லாம் தெரியாம பேசிட்டேன், விட்டுருங்க. இல்ல கார்த்தி ப்ரோ, நான் அவங்க வந்து நீங்க ரொம்ப எனக்கு ராபின்சன் கிட்டதான் பேசணும். அதுக்குள்ள என்ன வந்து ஐப்பன் அப்ப ஆட் பண்ணல. ராபின்சன் தான் இப்படி பேசிட்டு இருக்காரு சும்மா. அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஆனா நான் உங்ககிட்ட ஜென்யூனா பேசுவேன், நீங்க ஆன்சர் பண்ணீங்க. ஐ ரியலி லவ் இட். ஆனா நான் இதுதான் கேட்குவேன். ரைட்டிங், அந்த ரைட்டிங்னாலதான் அந்த கேரக்டரே பில்டப் ஆகும். இதுல ரைட்டிங் சரியில்லை, அதனாலதான் இந்த கேரக்டர் அவ்வளவு லோவா இருக்கு. சிம்பிள். நீங்க இதுல வந்து ஆக்டிங்க நீங்க குறை சொல்லி பிரோஜனமே கிடையாது. இதே சிலவரான படத்துல புதுப்பேட்டையில எப்படி நடிச்சிருந்தோம் தனுஷ், அதுதாங்க ரைட்டிங் ஸ்பீக்ஸ்ங்க. ரைட்டிங் நல்லா இருந்ததுன்னா நீங்க என்ன கேஸ்டிங் போட்டாலும், இந்த கேஸ்டிங் மட்டும் இல்லைன்னா இந்த படம் இன்னும் மோசமா இருக்கும் இந்த ரைட்டிங்க்கு. ஆனா அவர் பண்ற ரைட்டிங் வேற. நீங்க ஆக்டிங்கும் சொல்றீங்க, அவரு காமிக்கிறது தாங்க ஆக்டிங். நான் நாட் டாக்கிங் அபவுட் ஒன்லி செல்வராகவன், டாக்கிங் அபவுட் எவ்ரிஒன். கண்டென்ட் குட்டா இருந்தா அந்த ஸ்கிரிப்ட் பேசும். இங்க கேஸ்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு, ரைட்டிங் ஸ்ட்ராங் இல்லையே. அதுதான் பிரச்சனை. செகண்ட் ஹாஃப் எங்க போகுதுன்னு யாருக்குமே தெரியல. ஒரு சாங் வச்சு முடிச்சுட்டாங்க, ஓகே, போகி சாங் வச்சு முடிச்சுட்டாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே அந்த ரைட்டிங் அவரு கான்சன்ட்ரேட் பண்ணல. பிகாஸ் அவரு டைரக்ஷன்ல செகண்ட் மூவி தானே பண்ணுவாரு, அவ்வளவுதான். அப்படி நினைச்சிட்டு போகணும். இதுக்காக இவன் சரியில்லை, அவன் ஆக்டிங் சரியில்லை, இது சரியில்லை, நம்ம வந்து யூ கேன் கம்ப்ளைண்ட் பண்ணணும். நீங்க சினிமால இருக்கீங்க கார்த்தி ப்ரோ, உங்களுக்கு தெரியாததா? யூ ஆர் ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூட்டர், யூ நோ எவ்ரிதிங். இல்ல என்ன கார்த்தி ப்ரோ? நான் சொன்னேங்க, நீங்க சொல்லிருக்கீங்க. அதுதான் கார்த்தி ப்ரோ நான் சொல்றேன். நீங்க ஏன்னா நீங்க எல்லாருக்கும் அதுதான் சொல்லுவீங்க. ஐ ஸ்டாண்ட் வித் யூ. பட் ஜஸ்ட் டெல் இட். ஓகே கார்த்தி ப்ரோ, நைஸ் டாக்கிங் டு யூ. ஓகே ப்ரோ, பை. பாய். ராபின்சன் வந்து நீங்க ரொம்ப தண்ணி போட்டான் போல, இஷ்டத்துக்கு வீசிட்டு இருந்தான் ப்ரோ. நான் இப்ப இல்ல, 2 வீக்ஸ் முன்னாடி நான் பேசும்போது ராபின்சன் அப்படிதான் இருந்தாரு. அது ஏன் ப்ரோ எனக்கு புரியல. அவர் எப்படின்னா சனிக்கிழமை ரொம்ப குடிச்சிருவோம் போல. அவர் எப்படி நான் சொல்றது, ஒருத்தர் வந்து டாப்ல இருக்காங்க, இங்க வந்து இந்த கொடியே வந்து கொடி கலர் கூட வரல. இவர் எப்படி இதை கம்பேர் பண்ணி பேசுறாரு? அதுவும் இந்த மாதிரி சோசியல் பிளாட்ஃபார்ம்ல எனக்கு புரியல ப்ரோ. எதுக்கு இவர் கம்பேர் பண்ணி பேசணும்? அந்த பார்ட்டியும் இந்த பார்ட்டி வராங்க, அத வந்து கொஞ்சம் பிரீத்திங் ஸ்பேஸ் கொடுக்கணும் ப்ரோ. சும்மா போட்டு நச்சரிக்க கூடாது. இங்க பேசுறதுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, அதை பேசாம எதுக்கு ப்ரோ இது? எனக்கு இது ரொம்ப சைல்டிஷா இருக்கு. அதுவும் அவர் விட்டு கொடுக்காம அதுதான் பேசுவேன், அதுதான் பேசுவேன்றது அவர்கிட்ட. இன்னொருத்தர் வந்து பேசினாரு அவர் கூட, ராபின்சன். எனக்கு அது புரியல. நீங்க கரெக்டா ஆஃப் பண்ணீங்க ராபின்சன், கரெக்டா. அவர் அதை ரொம்ப கேட்கும் போது நீங்க போயிட்டு இது கேட்டீங்க, என்ன பண்ணாங்க கேட்கும் போது சைலண்டான. நீங்க சினிமா பத்தி பேசும்போதும் அவர் பேசினாரு. திரும்பி நீங்களே கூப்பிட்டு வந்துட்டீங்க அவரை கட்சிக்கு. பாத்துக்கு அங்க சுத்தி இங்கே வந்துட்டீங்க. ஸோ அவருக்கும் பதில் இல்லாம போயிட்டாரு. ப்ரோ நீங்க கேட்டீங்க திரும்ப அவர்கிட்ட ஒரு வார்த்தை, நீங்க எப்போ ஓட்டு லாஸ்டா போட்டுன்னு. அவர் ஆனா அதுக்கு பதிலே இல்லை.
21 சொன்னார் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, பட் 21 சொன்னாரு. ஆனா இங்க ஓட்டு போடுறவன் அவங்களே வந்து இது பண்ணும்போது, சார் நீங்க எத்தனை வாட்டி நீங்க கார்த்திக் நோட் பண்ணீங்களா? நம்ம ஏதாவது இப்போ ஃபாரின்ல ஏதாவது ஒரு பிரச்சனை பத்தி பேசினா, அதெல்லாம் பேசாதீங்களா, நான் இங்க இருக்கேன், என்ன புடிச்சிடுவாங்க, கெட்ஸ் கேட், பயப்படுவாரு. ஏன்னா இது ஃபுல்லா மானிட்டைஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஆச்சுன்னா அவரு தான் ஃபர்ஸ்ட் தூக்குவாங்க. அவருக்கு அந்த பயம் இருக்கும். அதனாலதான் ஏதாவது இப்போ சென்ட்ரல்ல பத்தி மோடியை பத்தி எல்லாம் பேசணும், அதெல்லாம் அந்த டேர்ம்லாம் வரக்கூடாது கத்திக்கிறோ. அது வந்தா நோட்டிஃபை ஆயிடும். சீரியஸ்லி அந்த பேரை சொல்லக்கூடாது. அந்த பேர் வந்தாலே இது வந்து நம்ம ஸ்பேஸே வந்து அப்படியே இதுவாயிடும், நோட்டிஃபை ஆயிடும். நோட்டிஃபை ஆகி அது எல்லாம் லிசன் பண்ணி இது பண்றாங்க. அது மாதிரி நிறைய வாட்டி ஆயிருக்கு. ஐயப்பன் ப்ரோக்கு தெரியும்னு நினைக்கிறேன், போஸ்டுக்கு தெரியும் அதை பத்தி. அதுவும் இந்த ஸ்பேஸ்லாம் வந்து இட்ஸ் எவ்ரிபடி இஸ் லிஸ்னிங் தி ஸ்பேஸ். ஸோ இது வந்து நம்ம அது மாதிரி அந்த டேர்ம்லாம் யூஸ் பண்ணாம பேசணும். சில வேர்ட்ஸ்லாம் ட்ரெண்ட் ஆகிற வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாம பேசணும். அப்படி பேசினாலே நம்மளோட ஸ்பேஸ் எல்லாருமே கேட்பாங்க. மீன்ஸ் அபிஷியல்ஸ் சொல்றோம் கார்த்தி ப்ரோ. நம்ம ஜாலியா சினிமா இது பேசிட்டு போயிடலாம், பட் அரசியல் பத்தி பேசும்போது எவ்ரிபடி ஸ்கிப் தேர் இயர்ஸ் இயர். ப்ரோ என்னைக்குனாலும் நம்ம பஞ்சாயத்துல மாட்ட போறது உறுதி. அப்படி இல்ல கார்த்தி ப்ரோ, நீங்க மாட்ட மாட்டீங்க. என்னைக்கு மாட்ட போறோம்னு தெரியாது, மாற்றனே ஓஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி அவனை கோத்துட்டு போயிருவான். அவனை நம்ம ஜாமீன் எடுத்துருவோம். நீங்களும் தான் கார்த்தி ப்ரோ, அதுக்கு சொல்றேன். அவருக்கு பயப்படுறாரு, பேசவே மாட்டேன். நீங்க பேச மாட்டீங்க ப்ரோ, பட் அவரு பயந்தார சொன்னேன். ராபின்சன் பேசுறவனே எப்படியும் அவன் மேல கேஸ் போடுவாங்க. ஐயப்பன் நான் ஜாமீன்ல எடுத்துக்கிறேன், எவனை இன்னொருத்த சிக்குவான்ல அவனை நீங்க பாத்துக்கிட்டா. ஆனா கார்த்தி ப்ரோ நீங்க அன்னைக்கு நல்ல வந்து லட்சுமி ஸ்பீக்கரை வந்து அவன் மாட்டினானா அது அவனுடைய தலையெழுத்து. அப்படி போயிட்டே இருக்கணும். 2 பேத்துல எவனும் ஒருத்த மாட்டானுங்க. ஆனா உங்களோட சில் எனக்கு வரணும் கார்த்தி ப்ரோ. நீங்க அவ்வளவு சில்லா ஹேண்டில் பண்றீங்க. எனக்கு பர்சனலாவும் நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனாலும் உங்க ஸ்பேஸ் கேட்காம எனக்கு வந்து டே அண்ட் டே ஆகல. சீரியஸா பாஸ்ட் 2-3 இயர்ஸா அப்படி இல்ல. என்னதான் நான் வந்து அதர் பிசினஸ் பண்ணாலும் உங்க ஸ்பேஸ கேட்பேன். உங்க ஸ்பேஸ கேட்டுட்டே தான் நான் அதர் பிசினஸும் பண்ணுவேன். ஆஃப்டர் 11-12 எனக்கு தெரியல, அது அடிக்ட் ஆயிடுச்சு. லைக் அ ஃபேமிலி மாதிரி. அவங்க என்னப்பா பேசுறாங்க கேட்போம். ஆனா பாலிடிக்ஸ், நான் இன்னொன்னு ஒரு மேட்ரு உங்களுக்கு சொல்றேன் கார்த்தி. நீங்க பாலிடிக்ஸ் அந்த இது முடிஞ்சதுல, இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க சொல்லிட்டீங்க அப்பா என்ன விட்டுருங்க. ஆனா நீங்க திரும்பி இந்த பாலிடிக்ஸ் வராதீங்க கார்த்தி ப்ரோ. நம்ம சினிமா அப்படியே ஜாலியா பேசிட்டு போயிடலாம். பாலிடிக்ஸ் நாட் கோன் ஹெல்ப் அஸ் கார்த்தி ப்ரோ. அதுக்காக நிறைய பேர் இருக்காங்க. சீரியஸ்லி நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க கார்த்தி ப்ரோ. ஜஸ்ட் ஐம் ஜஸ்ட் கிவிங் மை சஜஷன். ஹெல்ப் அஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து விட முடியல. அப்படி சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு ஹெல்ப் பண்ணதா இல்லைன்னு எனக்கு தான் தெரியும். ஓகே, என் சஜஷன் சொன்னேன் கார்த்தி ப்ரோ, அவ்வளவுதான். அதான் நம்ம வந்து விட்டமே மீன்ஸ் அப்பப்போ எந்த மாதிரி இந்த டிவிக்கு. ஆமா அது கரெக்ட், அது பாயிண்டா. அதுக்கப்புறம் யாரா வந்தாதானே பேசுறோம், மத்தபடி யார்கிட்ட பேசுறோம். ஆமா கரெக்ட் கரெக்ட். ஆனா நீங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ இதுல வந்து பாலிடிக்ஸ்ல நீங்க நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய கத்துட்டு இருக்கீங்க. என்ன கத்துக்கிறோம் பாயிண்ட் எனக்கு அதுதான். நீங்க மூவிலையும் டப்புன்னு சொல்லுவீங்க, இந்த இந்த இது இப்படி நடந்தது இந்த இயர், அதெல்லாம் எப்படி டப்புன்னு. உங்களுக்கு ரிசர்ச் டீம் ஏதாவது இருக்கா கத்துக்கிறோம் உங்களுக்கு சொல்றதுக்கு? எந்த விஷயம் நீங்களா சொல்றீங்க? இல்ல ஏதாவது இப்ப பேசுறோம்ல, இப்ப நான் ஒண்ணு பேசும்போது நீங்க டக்குன்னு சொல்றீங்களே, அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா இல்ல ஒரு டீம் உங்களுக்கு சொல்றாங்களான்னு கேட்க. டீமே கிடையாதுங்க, நான் மட்டும் தாங்க இண்டிவிஜுவல். நான் ஒருத்தர் 4 பேர் இருக்காங்க கூட பின்னாடி. 4 இல்ல நான் மட்டும் தானேங்க, வேற யாரும் கிடையாதுங்க, நான் மட்டும் தாங்க. இல்ல கார்த்தி, நான் அக்களுக்கு சொன்னேன். சூப்பர் சூப்பர் கார்த்தி. நான் உங்களை வந்து 4 இயர்ஸா நான் லிசன் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் ஸோ நான் அந்த உரிமையில தான் கேட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. அது ஒண்ணும் கிடையாது.
இன்வால்வ்மெண்ட் தான், அவ்வளவுதான். ஒரு விஷயம்னா அந்த விஷயத்த பத்தி நிறைய பாக்காது. இப்ப இந்த பட்ஜெட்ல வந்துச்சுல, பட்ஜெட்டை பத்தி எல்லாம் நம்ம பார்க்கணும்னு தோணல. ஏன்னா பேசுவோம், அரசியல் பத்தி பேச போறோம் இல்லை, அதனால நாங்க கண்டுக்கல. முன்னாடி மாதிரி இருந்தா தெரியாது, தெரியாது. மதுரை கோயம்புத்தூருக்கு மெட்ரோக்கு நம்ம வந்து சாங்ஷன் ஞாபகம் இருக்கா? சாங்ஷன் இப்பதான் 1 month முன்னாடி ஜாப்பனீஸ் வந்து இன்வெஸ்டர்ஸே வந்து பார்த்துட்டு போனாங்க ப்ரோ. பட் சென்ட்ரல் அப்ரூவ் பண்ணல. ஏன் ப்ரோ பண்ணல? சத்தியமா சொல்றேன், இது மக்கள் நல்லதுக்காக தான் ப்ரோ. மெட்ரோ மதுரையில கோயம்புத்தூர்ல மெட்ரோ வந்தா யார் ப்ரோ வந்து இது பண்ண போறா? ஹாப்பியா இருக்க போறா? தமிழ்நாட்டு மக்கள் தானே. கோயம்புத்தூர்லயும் மதுரையில இருக்க மக்கள் தானே ஹாப்பியா இருக்க போறாங்க மெட்ரோ வந்தா. அது ஏன் சாங்ஷன் பண்ண மாட்டாங்க? அப்படி எல்லாம் கிடையாது ப்ரோ. ஸ்டேட்ல இருந்து சென்னையிலே மெட்ரோ போறன்ற பேர்ல வந்து சென்னையிலேயே மெட்ரோ போன்ற பேர்ல ரோட்டை வந்து பிளந்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நாங்க கோபமா தான் இருக்கோம். மெட்ரோ கொடுத்துல இன்னமும் பிடித்தல. ஏன் எல்லா ரோட்டையும் பறிச்சு வச்சுட்டு ஏன் எம்சப்படுற அப்படின்ற மாதிரி தான் இருக்கோம் நாங்க. அதனால நீங்க நினைக்கிற மாதிரி இருக்காங்க. மெட்ரோ வந்ததுக்கு அப்புறம் எவ்ரிபடி இஸ் டிராவலிங் ஹாப்பி தான். அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் இல்லை ப்ரோ. ஏன் ப்ரோ சும்மா காமெடி பண்ணிட்டு? இல்ல கார்த்தி ப்ரோ, நான் வந்து 30 years சென்னையில தான் ப்ரோ இருக்கேன். நான் பிறந்தது ஆலந்தூர் ப்ரோ, ஓகேவா? நான் 30 years சென்னையில இருக்கேன். எப்பனா நேரு சிலை மட்டும் இருக்கும் அப்போ. இப்ப கத்திப்பாறை வந்திருக்கு. நான் பிறக்கும் போது நேரு சிலை மட்டும் தான் இருந்திருந்தாங்க 89ல, ஓகேவா? இப்போ எப்படி டெவலப் ஆயிருக்கு? ஸோ அந்த டெவலப்மெண்ட் செல்ல இது பண்ணலாம்ல, அதுதான் கேட்குறேன். மெட்ரோ பத்தி பேசினா கத்திப்பாறை பத்தி பேசிட்டு இல்ல ப்ரோ, நான் சொல்றேன் மெட்ரோ வந்ததுக்கு அப்புறம் என்னங்க சேஞ்ச் நடந்துச்சு சென்னையில? இல்லங்க, மெட்ரோ ஏன் அலோ பண்ண மாட்டாங்கன்னு கேக்குறேன். அந்த ப்ராஜெக்ட்காக அதுக்கு சாங்ஷன் பண்ணலாம்ல கோயம்புத்தூர் அண்ட் மதுரைக்கு. அதையே பண்ண மாட்டோம். அதுதாங்க எனக்கு டீட்டெயிலா தெரியாதுங்க. சென்னையை பத்தி பேச இப்பயுமே உங்களுக்கு இப்படி தெரியுமா? நம்ம பட்ஜெட் பத்தி பேசுறதுனால சம்பந்தம் இல்லாம சென்னை மெட்ரோவே பெருசா பட்ஜெட் பத்தி தெரியாதுன்னு சொல்லிட்டேன், விட்டுருங்க. சரி, ஓகே. அந்த அளவுக்கு நாலேஜ் எல்லாம் கிடையாது. இல்ல ப்ரோ, இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் தான் கார்த்தி ப்ரோ. உங்களுக்கு நாலேஜ் இல்லைன்னா நீங்க வேற எதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு இது தெரியல, அவ்வளவுதான். நீங்க சினிமா இதுல கான்சென்ட்ரேட் என்னங்க மிஞ்சி பண்ண நீங்க ஏதோ ஒரு யூடியூப் சேனல்ல பாத்திருப்பீங்க. அவன் திமுக ஆதரவாளா இருந்தா நாங்க வந்து சென்னையில மெட்ரோ போட்டிருப்போம், கோயம்புத்தூர்ல போட்டிருப்போம், திண்டுக்கல்ல போட்டிருப்போம், பழனி படிக்கட்டு பக்கத்துல போட்டிருப்போம். எல்லாத்தையும் வந்து கேட்டோம், யாரும் ஒன்றிய அரசு கொடுக்கல அப்படின்னு சொல்லுவானுங்க, அவ்வளவுதான் தானே. வேற என்ன? சென்னை மெட்ரோவே வந்து ஃபங்க்ஷனா சரியா இல்லைங்க, அந்த மாதிரிலாம் இல்ல. நான் பார்ட்டி சப்போர்ட் பண்ணிலாம் பேசல ப்ரோ, ஜென்ரலா கேட்டேன். பட்ஜெட்காக தான், வேற ஒன்றும் இல்லை ப்ரோ. சீரியஸ்லி ஐ அம் நாட் சப்போர்ட்டிங் எனி பார்ட்டி. ஆக்சுவலி ஐ எம் a மூவி பஃப் தான். நான் வந்து மூவி என்ஜாய் பண்ணுவேன், அதனால தான் உங்களை ஃபாலோ பண்றேன். உங்க அப்டேட்ஸ் தான் எனக்கு, நீங்க பேசுறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க யார் யாருக்கு எப்படி இன்ட்ராக்ட் பண்றீங்க, 4 வருஷம் பார்த்ததுனால உங்ககிட்ட எப்படி பேசிட்டு என்ன கத்துக்கு. இல்ல அதை பத்தி டிபேட் பண்ண பேசணும் பண்ணா நிறைய நாலேஜ் வேணும். பட்ஜெட் பத்தி தெரியணும், இதை பத்தி தெரியணும், டாக்ஸ் சிஸ்டம் பத்தி தெரியணும். அதெல்லாம் தெரியாம சும்மா ஏதோ ஒரு நியூஸ் சேனல்ல ஏதோ ஒரு நியூஸ் கார்ட்ல எவனோ ஒருத்தர் ட்வீட் போடுறான், அதை பார்த்தேன், நான் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து கிண்டல் பண்ணணும் பேசணும், இல்ல ஆதரிக்கணும் பேசணும். இல்ல நான் நார்மலா சொல்றேன். இப்போ கோல்டு வந்து 11 yearsல இறங்காத கோல்டு இப்போ இறங்கியிருக்கு ப்ரோ. லைக் 2500 கிட்ட இறங்கியிருக்கு ஒரு சவரனுக்கு. இதுக்கப்புறம் இறங்குதே இல்லையா? அது வந்து வெளிநாட்டுல சொல்லுங்க, சொல்லுங்க. அதாங்க வெளிநாட்டுல இருந்து முன்னாடி தங்கம் எடுத்து வந்துடுறது. ஏன் இப்ப வந்து இங்க இருக்க தங்கத்தையே விலை குறைச்சிட்டாங்க, அவ்வளவுதான், வேற என்ன? அப்ப பட்ஜெட் அதுக்கே வந்து குறைச்சிட்டாங்க. இல்ல பட்ஜெட்னால கோல்ட் ரேட் இறங்குது. பட்ஜெட்னாலதாங்க டாக்ஸ குறைச்சிட்டாங்கல்ல, கஸ்டம் டாக்ஸ் குறைச்சிட்டாங்க இல்லையா? அந்த வெளிநாட்டுல இருந்து ஒரு தங்கத்தை எடுத்துட்டு வரீங்களா, அந்த தங்கத்துக்கு துபாயில வந்து ஒரு பவுன் வந்து 40,000 வச்சுக்கோங்களேன், இங்க 50,000 இருக்கும், 10,000 டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அந்த டாக்ஸ் வந்து பாதியா குறைச்சிட்டாங்க, 40,000 கேட்டாங்க. இப்போ ஒரு 10,000 டாக்ஸ் கட்டுற இடத்துல வந்து துபாயில அந்த தங்கத்தை வாங்கி அதை கழுத்துல போட்டு பேஸ்டா மாட்டிட்டு வந்து
ஏமாத்தி குருவியா வந்து திருடிட்டு எடுத்து வந்துருந்தாங்க இல்லையா? இப்ப என்னன்னா அந்த டாக்ஸியே வந்து பாதியா குறைச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது குறைக்கும் போது அந்த இதே கோல்டு ரேட்டு குறையுது, அவ்வளவுதான். இந்த குருவி வேலை பார்க்கறதுலாம் இப்போ வேஸ்ட். எவ்வளோலாம் துபாயில போயிட்டு தங்கத்தை வாங்கி இந்த குருவி வேலை பார்த்து அதெல்லாம் வந்து இப்போ குறைஞ்சு போச்சு. பட் நான் கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் ப்ரோ. பட் நேஷனல் வைடே ஃபுல்லா இறங்கி இருக்குல்ல 2000 இப்போ. ப்ரோ இப்பதான் மூவி பஃப்னா மூவி பஃப்னா அதுக்கு நீங்க புரியல. மூவி பஃப்னா மூவி படி தான் தெரிஞ்சுக்கணுமா? ஒன் ஆஃப் த சிட்டிசன் தானே நான் இந்த கண்ட்ரில. நான் பேசக்கூடாதா? இப்ப யாரா கேட்டாங்களா உங்ககிட்ட பட்ஜெட்டை பத்தி? நீ அதான் சொன்ன நான் மூவி பட்ஜெட்டை பத்தி பேசல, பட் சும்மா தெரிஞ்சுக்கணும்னு பேசுறேன்னு. அப்புறம் நீ எல்லாருக்கும் தெரியும், இது எல்லாருக்கும் தெரியும் ப்ரோ. யாருக்கும் தெரியாது? கோல்டு ரேட் இப்ப இறங்குறது யாருக்கும் தெரியும். ப்ரோ நீ பேசுனது என்னன்னு கேட்டேன் நான். உடனே ஊருக்கு தெரியுமோ அதெல்லாம் கேட்கல. நீயே தானே வாலண்டியரா இந்த வார்த்தையை சொன்னா, அப்புறம் திருப்பி அந்த இன்டெப்த் அதுக்குள்ள போயிட்டு இருக்கேன்னு கேட்கிறேன். நான் அதுவும் தப்பா கேட்டேன் ப்ரோ. இல்லம்மா, நீ சொன்னது என்னன்னு கேட்டேன், அவ்வளவுதான். நீ எதுக்கு இப்படி சொன்னேன்னு கேட்கிறேன், அவ்வளவுதான். ஓகே, அதுதான் ப்ரோ. அது பட்ஜெட் அஃபெக்ட் தானே இது. அதுதான் கேட்டேன். ஆமா ப்ரோ, நான் சொல்லிட்டேனே கஸ்டம்ஸ் டியூட்டியை வந்து குறைச்சிட்டாங்கன்னு. பாதி குறைச்சிட்டாங்களே, அதனாலதான். ஆமா, கண்டிப்பா. இப்போ நம்ம கரன்சியே வந்து இது பிரிண்ட் பண்றது வந்து கோல்டுனால தானே ப்ரோ பிரிண்ட் பண்ணுவாங்க. கோல்டோட வேல்யூ வச்சு தானே பிரிண்ட் பண்ணுவாங்க கரன்சி. ஒரு நாட்டோட கரன்சி எதை வச்சு ப்ரோ பிரிண்ட் பண்ணுவாங்க? ஆமா ஆமா ஆமா, கோல்டோட வேல்யூ வச்சு தானே பிரிண்ட் பண்ணுவாங்க ப்ரோ. எனக்கு தெரியல, அதான் கேக்குறது. ஆமா, சொல்லுங்க. ஓகே ப்ரோ. இல்ல, எனக்கு இது ஸ்ட்ரைக் ஆகுது ப்ரோ. வேற ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரைக் ஆகுது வந்து கேட்டேன். என்னங்க ஸ்ட்ரைக் ஆகுது? அதுதான் இப்போ ஒரு நாட்டோட நம்ம கரன்சிய இது நோட் அடிக்கிறதே வந்து கோல்டோட இதனாலதான். இப்போ கோல்டோட ரேட் இறங்கிருக்கே, அது ஸ்ட்ரைக் ஆச்சு, அதனாலதான் கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை. கோல்டோட ரேட் எப்படி இறங்கிருக்கு? வெரி சிம்பிள். நீ வெளிநாட்டுல இருந்து தங்கத்தை எடுத்துட்டு வந்தா 12% கஸ்டம் டியூட்டி டேக்ஸ். இப்போ அது 6 ஆக்கிட்டாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். நீ வந்து துபாய் எல்லாம் போயிட்டு ஸ்ரீலங்கால போயிட்டு தங்கத்தை வாங்கிட்டு எல்லாம் வந்து கழுத்துல போட்டு இதெல்லாம் தோண்டிருந்தானுங்க. இப்போ வந்து 6% கட்டினா இங்கே வந்துடுது. அப்படின்னும் போது அது வந்து இங்கே விலை குறையதானே செய்யும். குறைய ஏறும். இன்னைக்கு கூட ஏறி இருக்கு. ரொம்ப அளவு யோசிக்காதீங்கப்பா, வேலையை பாருங்கப்பா. கார்த்தி ப்ரோ, எல்லாமே நம்ம மைண்ட்ல எல்லாமே வரும்ல கார்த்தி ப்ரோ, அவ்வளவுதான். அதனால நம்ம கேட்டு தெரிஞ்சு தப்பு இல்லை. அதுக்கு நான் தான் கிடைச்சேன்னா? ஐயோ கார்த்தி, அப்படிலாம் இல்ல கார்த்தி, தப்பா நினைச்சுக்காதீங்க ப்ரோ. எஸ்எஸ் ப்ரோ, நீங்க சொல்லுங்க. கூலி எப்படி, கூலி பத்தி சொல்லுங்க ப்ரோ. ஹவ் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் லோகேஷ் டு டு வித் தளபதி, சாரி தலைவர். தலைவர் தானே, வேட்டைன்னு இருக்குல்ல ப்ரோ, அப்புறம் தானே கூலி. வேட்டை எல்லாம் நடக்காது ப்ரோ. கூலி பத்தி பேசி, கூலி தான் ஃபர்ஸ்ட் வரும். சரி ப்ரோ, நீ உன்னோட கணக்கு ஏதோ சொல்ற. வேட்டைனே பயங்கரமா இருக்கு ப்ரோ. அது விட்டுருங்க. ரஜினி ஃபேனா இல்ல யார் நீ? இப்ப வேட்டைனே வராதுன்ற, கூலியை பத்தி சொல்லுங்கன்ற. வராதுன்னு சொல்ல அவரு இல்ல கார்த்தி ப்ரோ, அவர் ரஜினி ஃபேன்னால கேட்டேன். லோகேஷ் ரஜினி காம்போ தெரியணும். நான் வந்து தளபதி ஃபேன், ஸோ அதனால. அதான் வேற என்ன ப்ரோ, கொஞ்சம் ஜாலியா இருங்களேன் ப்ரோ. ஏன் இப்படியே தலைமலையை தூக்கி வச்சுட்டே உட்காந்துருப்பீங்களா எல்லாத்தையும்? ஜாலியா தான் ப்ரோ இருக்கும். என்ன பண்ணணும் சொல்லுங்க, ப்ரோ பண்ணலாம். இல்ல ஜென்ரலா பேசுங்க, ஜாலியா இருங்க, அவ்வளவுதானே. ஐயோ, நான் ப்ரோ என்னோட ரெக்கார்டிங் கூட நீங்க முன்னாடி ஸ்பேஸ் ரெக்கார்டிங்ஸ் தான் நான் காமிக்கிறேன். நீங்க இப்ப பேசினது சொல்றேன். ரஜினி படத்தை எப்படி இருந்தாலும் பிடிக்குங்க, நான் பாப்பேன். உங்களுக்கு விஜய் படம் முடிச்சா பாருங்க, அவ்வளவுதானே.
எனக்கும் பிடிக்கும் ப்ரோ. அவ்வளவுதான். ஜஸ்ட் என்ஜாய் தி மூவிஸ். நான் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் கேக்குறேன் ப்ரோ. ஆஸ் எ ரஜினி ஃபேனா உங்க எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டேன். மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் வேட்டையனுங்க. அதுக்கப்புறம் நான் கூலி பார்க்கலாம், அவ்வளவுதான் விஷயம். கண்டிப்பா அதான் கூலி எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. அதான் ப்ரோ சொல்லுங்க. சரி, ஓகே, பாய், குட் நைட், முடிச்சுக்கலாம். மணி 2.